بسم الله الرحمن الرحيم بل نقذف بالحق على الباطل فيدمغه فإذا هو زاهق ولكم الويل مما تصفون إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, SLDJ தொடர்பாக அவருடைய அயோக்கியத்தனங்களையும் அவருடைய கைமத்தனத்தையும் கோலத்தனத்தையும் தோலிருத்து காட்டும் முகமாக வெளியிட்ட வீடியோவிற்கு SLDJ சேர்ந்த ஹிஷாம் என்பவர் ஒரு மறுப்பை வெளியிட்டிருந்தார். அந்த மறுப்பில் அவர் சொன்ன விடயங்கள் பதிலளிக்கத்தக்க விவகாரங்கள் கிடையாது, அவங்க வெளியிட்டதிலே அவங்களுக்கு முரண்பாடு இருக்கின்றது என்ற காரணத்தினால அவர்களிடம் படித்த CIC பட்டம் பெற்ற ஒரு மாணவர் அதற்கு முன் நானே பதில் கொடுக்குறேன், ஏன்னா எங்க வீடியோவில் பெரிய பூதாகரமாக ஆதாரம் காட்டுவார்கள் நினைத்தோம். ஆனா அவங்க காட்டிக்கிற ஆதாரத்திலேயே அவர்கள் போலியானவர்கள், கயவர்கள், நயவஞ்சகத்தனம் மிக்கவர்கள் என்பதை அவங்களே வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய வீடியோவை வைத்து அவர்களுக்கு என்னால் பதில் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் முன் ஒரு பதிலை தயாரித்திருக்கின்றார். அந்த பதில் அவர்களுக்கு வார்த்தைக்கு வார்த்தைக்கு பதிலடியாக இருப்பதனால் அந்த மறுப்பை நம்முடைய முகநூலிலேயே நாம் வெளியிடுகின்றோம். இந்த சகோதரர் ரெண்டு பக்கத்தையும் பார்த்து அவதானித்து நாம் வெளியிட்ட வீடியோக்களையும் நாம் முழுமையாக வெளியிடவில்லை, 5 வீடியோக்கள் தான் வெளியிட்டிருந்தோம். அந்த 5 வீடியோக்களுக்கும் இவர்கள் அவசரப்பட்டு பதில் சொல்லுவதிலிருந்து இவர்கள்ட்ட நியாயம் இல்லை, அவர்கள் சொன்னதிலே அவர்கள் முரண்பட்டிருக்கின்றார்கள், முன்னுக்கு பின்னுக்கு முரணாக உளறி இருக்கின்றார்கள் என்று சொல்லி அவர் முன் இந்த பதிலை அளித்திருக்கின்றார். அந்த பதில் மிக தரமாக வார்த்தைக்கு வார்த்தை இருக்கின்றது. அது என்னுடைய பதிலாக மக்கள் எடுத்துக்கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் அவர்களுடைய முரண்பாட்டை அவர்களுடைய வார்த்தை பிரிவகங்கள் இருந்தும் அவருடைய மறுப்பில் இருந்தும் மிக அழகாக ஆணித்தரமாக ஆதாரங்களோடு அண்டப்புழுவுக்கும் ஆகாச புழுவுக்கும் பதில் அளித்திருக்கின்றார். அவருடைய மாணவர் ஒருவரைய பதில் அளித்திருப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியையும் அவர்கள் கயவர்கள் என்பதை அடையாளப்படுத்தக்கூடியதுமாக இருக்கின்றதனால் நாம் இதை நம்முடைய முகநூலில் வெளியிடுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, அண்மை காலமாக ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தினருக்கும் சகோதரர் ஹஃபீஸ் சலஃபி அவர்களுக்கும் இடையில் சில சர்ச்சையான விடயங்கள் நடைபெற்று வருவதை பார்த்து வருகிறோம். சகோதரர் ஹஃபீஸ் சலஃபி அவர்கள் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் அடிப்படை உறுப்பினரில் இருந்து நீக்கம் பெற்றதாக வெளியான அறிவிப்பிலிருந்து அவர்களுக்கும் சகோதரர் ஹஃபீஸ் சலஃபி அவர்களுக்கும் இடையில் வாத பிரதிவாதங்கள் மாறி மாறி நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த வரிசையில் சகோதரர் ஹஃபீஸ் சலஃபி அவர்கள் மீது ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தினர் தவறான விமர்சனங்கள் வைப்பதாக அந்த விமர்சனங்களை எடுத்து காட்டி அவர்களுடைய அறிவிப்பு மற்றும் அறிக்கை, அவர் சம்பந்தப்பட்ட விசாரணை, அத்தனை விடயங்களிலேயும் உள்ள தவறான விடயங்களை சுட்டிக்காட்ட வேண்டும், அதில் உள்ள தில்லுமுள்ளுகளையும் திருகுதாளங்களையும் மக்கள் மத்தியில் வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காக சில வீடியோ கிளிப்புகளை சுமார் 5 பாகங்கள் இதுவரை வெளியிட்டிருக்கிறார். இவ்வாறு வெளியிட்டதற்கு பதிலாக சகோதரர் ஹிஷாம் அவர்கள் அண்மையில் சில தினங்களுக்கு முதல் ஒரு மறுப்பு வீடியோவை சுமார் 2.5 மணி நேரம் அடங்கிய ஒரு மறுப்பு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். இவர்களுடைய இந்த விடயங்களை பார்க்கும்போது ஹஃபீஸ் சலஃபி அவர்கள் விடயத்தில் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தினர் பல்வேறு அநீதிகளை புரிந்துள்ளனர் என்பது திட்ட தெளிவாக நமக்கு புலனாகிறது. சகோதரர் ஹஃபீஸ் சலஃபி அவர்களுக்கும் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தினருக்கும் இடையில் நடைபெறும் இந்த சர்ச்சையை பொறுத்த வரைக்கும் இருபக்க வாதங்கள் மற்றும் இதற்கு பின்னணியில் உள்ள விடயங்களை போதுமான அளவுக்கு அறிந்தவர் என்ற அடிப்படையிலும் ஹஃபீஸ் சலஃபி அவர்கள் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் மூலமாக பல்வேறு அநீதிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பது எனக்கு தெள்ள தெளிவாக புரிந்தது. எனவே இதிலிருந்து நான் அறிந்து கொண்ட விடயங்களை மக்கள் முன்னிலையில் வைக்கலாம் என்று விரும்புகிறேன். சகோதரர் ஹிஷாம் மௌலவி அவர்கள் அவருடைய மறுப்பின் துவக்கத்தில் என்ன சொல்கிறார்னு சொல்லி கேட்டால், ஹஃபீஸ் சலஃபி அவர்களுடைய மறுப்பு ஆரம்பத்திலேயே பொய்யாத்த ஆரம்பிக்குது.
அது என்ன பொய்ன்னு கேட்டா அவர் சொல்றது 2005ஆம் ஆண்டுல இருந்து நிர்வாகியா இருந்தேன் என்று பச்சை பொய்ய சொல்லிருக்கிறார். 2005ஆம் ஆண்டுல இந்த ஜமாத் ஆரம்பிக்கும் போது இவர் இந்த ஜமாத்துடைய நிர்வாகியா இருந்தாரா? இது இன்றைக்கு நம்ம ஜமாத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள்ட்ட கேட்டாலே இந்த உண்மையை சொல்லுவாங்க, தெளிவாக சொல்லுவார்கள். இவர் பச்சை பொய்யத்தான் சொல்றான் என்று தெளிவாக சொல்லுவாங்க. ஹஃபீல் சலஃபி அவர்கள் அவருடைய வீடியோத்தின் துவக்கத்திலே தான் 2005 முதல் SLDJ நிர்வாகியாகவும் தாயியாகவும் செயற்பட்டு வந்ததாக ஒரு தகவலை பதிகிறார். இதை எடுத்துக்காட்டிய ஹிஷாம் மௌலவி அவர்கள் பார்த்தீங்களா பொய் சொல்றாரு, இதுவே பச்சை பொய். என்ன பொய்ன்னு கேட்டா அவர் தாயியாகத்தான் இருந்தாரா, நிர்வாகியாக இருக்கலையா? அதுக்கு என்ன ஆதாரம்? அவர் ஒரு தகவலை சொல்றாரு. அதாவது இதுக்கு நம்ம ஆதாரம் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க எதிரிகள்கிட்ட போயிட்டு கேட்டாரு, எதிரிகள்னா யாரு? 2005 சில நிர்வாகத்தில் இருந்தாங்க, அவங்க இப்போ நிர்வாகத்தில் இல்லை, ஜமாத்துக்கு எதிர்கருத்தில் இருப்பதனால அவர்கள் இப்போ எதிரிகளாக மாறிவிட்டார்கள் அவர்களுக்கு. எனவே அந்த எதிரிகள்கிட்ட கேட்டாலே உண்மையை சொல்லிடுவாங்க என்ன ஒரு தகவலை சொல்றாரு. சரி, இவர் சொல்ற மாதிரி நாம அந்த எதிரிகள்கிட்ட அந்த தகவலை கேட்குறோம். அந்த எதிரிகள் என்ன சொல்றாங்கிற சொல்றத இப்போ நீங்க பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நான் ஷராஃப்தீன். ஹிசாம் என்று சொல்லக்கூடிய SLTJ நிர்வாகி ஹஃபீல் சலஃபி SLTJயின் ஆரம்ப கால நிர்வாகியாக இருக்கவில்லை என்று ஒரு அபாண்டத்தை பரப்பியிருந்தார். இது சம்பந்தமாக SLTJயின் ஆரம்ப கால நிர்வாகி என்கின்ற அடிப்படையிலே இதன் உண்மைத்தன்மையை உங்களுக்கு எடுத்துச் சொல்வது கடமை என்று நான் கருதுகின்றேன். ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் அதன் ஆரம்பத்தை இந்த ஹிசாம் என்கின்ற சகோதரர் அறிந்திருக்க நியாயமில்லை. ஏனென்றால் அதன் ஆரம்ப காலகட்டத்திலே அதன் நிறுவனர்களின் ஒருவராக நான் இருந்தேன் என்கின்ற காரணத்தால் இந்த ஹிசாம் என்பவர் இந்த SLTJயுடன் சம்பந்தப்பட்டிருப்பதை நாங்கள் அறிந்திருக்கவில்லை. அப்படி ஒருவரை எங்களுக்கு தெரியாது. 2005ஆம் ஆண்டிலே சகோதரர் P. ஜெயினுலாப்தீன் அவர்களுடைய இலங்கை வருகையின் அவசியத்தை உணர்ந்த ஒரு சில சகோதரர்கள் முன் வந்து அவரை இலங்கைக்கு அழைத்து தீவிர மார்க்க பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று ஆதங்கப்பட்டதன் அடிப்படையிலே ஒரு ஏற்பாட்டு குழு ஒன்றை அமைத்து அவருடைய இலங்கை வருகைக்கான சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. இந்த ஏற்பாட்டு குழுவுக்கு ஒரு பெயர் தேவை என்கின்ற காரணத்தால் அது கொழும்பு தௌஹீத் ஜமாத் என்ற பெயரிலே அறிமுகம் செய்யப்பட்டது. சகோதரர் P. ஜெயினுலாப்தீன் வலியுறுத்தலின் பேரிலே நாடளாவிய ரீதியிலே நாம் ஒரு இயக்கமாக ஒரு ஜமாத்தாக இயங்க வேண்டும், ஒரு நெட்வொர்க்கை உருவாக்க வேண்டும் என்று அவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டு கொழும்பு தௌஹீத் ஜமாத் என்ற பெயரிலே இருந்த அந்த தற்காலிக இயக்கம் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் என்கின்ற நிரந்தர இயக்கமாக அன்று ஆரம்பம் செய்யப்பட்டது. சகோதரர் பாக்கருடைய தலைமையிலே மிகப்பெரிய ஒரு மஷூரா பள்ளிவாசலில் நடந்தது. இந்த மஷூராவிலே நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்ட நேரத்திலே ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் ஆரம்ப கால தலைவராக தற்பொழுது மல்லிகாராம பள்ளிவாசலின் தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் வஸ்னி நிசார் குவத்தியாருடைய மகன் வஸ்னி நிசார் அவர்களும், அதனுடைய செயலாளராக நானும், அதனுடைய பொருளாளராக சகோதரர் அஸ்கர் அவர்களும், இன்னும் பல நிர்வாக குழு உறுப்பினர்களும் அன்று தெரிவு செய்யப்பட்டார்கள். இதுதான் SLTJயின் ஆரம்ப நிர்வாகம். இந்த நிர்வாகத்திலே ஹஃபீல் சலஃபி இருந்தாரா இல்லையா என்பதை ஹிசாமை விடவும் ஆரம்ப கால நிர்வாகிகள் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் தான் அறிந்து வைத்திருக்கின்றோம். தெரியாத ஒன்றை பற்றி இந்த ஹிஷாம் பேசியதை குறித்து நாங்கள் கவலைப்படுகின்றோம். அதிலும் தெரியாததை பேசுகின்றால் தெரிந்தது போல் சவால் விட்டு ஹஃபீல் சலஃபி SLTJயின் ஆரம்ப கால நிர்வாகியாக இருக்கவில்லை, நிரூபியுங்கள் என்று சபதமிட்டெல்லாம் பேசுகின்றார். ஆனால் அன்று ஏற்படுத்தப்பட்ட நிர்வாக குழுவிலே சகோதரர் ஹஃபீல் சலஃபி அவர்களுக்கு 2 பொறுப்புகள் கொடுக்கப்பட்டன. ஒன்று எங்களுடைய மாணவர் அணியின் செயலாளர் பொறுப்பு, இது நிர்வாகத்துக்குள்ளே வந்த ஒரு பொறுப்பு. அழைப்பு பத்திரிகை ஆரம்பித்த நேரத்தில் அதன் ஆசிரியர் பொறுப்பையும் சகோதரர் ஹஃபீல் சலஃபியிடம் தான் ஒப்படைத்தோம். இந்த 2 பொறுப்பையும் மிகவும் சிரமப்பட்டு, உண்மையிலே சொல்லப்போனால் அவருக்காக பேசவில்லை, மிகவும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பல விமர்சனங்களை சந்தித்தவராக சாதித்தார். அதில் மாற்று கருத்து இல்லை. 2 பொறுப்புகளையும் சரிவர செய்தார் அந்த ஆரம்ப காலகட்டத்திலே. இதுதான் உண்மை. ஆகவே SLTJ என்கின்ற அமைப்பிலே ஆரம்ப கால நிர்வாகியாக ஹஃபீல் சலஃபி இருக்கவில்லை என்பது வடிகட்டிய பொய், வடிகட்டி கட்டப்பட்ட ஒரு அவதூறு. அப்படி அந்த பொய்யை பேசியவர் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். SLTJயின் ஆரம்ப நிர்வாகிகள் யார் என்பதை தெரியாமலே அவர் அதை பற்றி தவறுதலாக பேசிவிட்டார். இதை அவர் இன்னும் உறுதிப்பட தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 2005ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தான் இந்த நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டது. நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்ட மார்ச் மாதத்திலே அல்லது அதற்கு அடுத்த மாதம், சரியாக சொல்ல ஞாபகம் இல்லை, உணர்வு பத்திரிகையின் ஒரு காப்பியை இந்தியாவிலிருந்து பெற்று கொண்டால் பார்க்கலாம். SLTJ ஏற்படுத்தப்பட்டது, அதாவது உருவாக்கப்பட்டதை ஒரு செய்தியாக உணர்வு பத்திரிகை வெளியிட்டது. அதிலே நிர்வாகிகளின் பட்டியல் வரும் பொழுது மாணவர் அணியின் செயலாளர் சகோதரர் ஹஃபீல் சலஃபி என்பதும் உணர்வு பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டது. அப்ப நாங்கள் பொய் சொன்னாலும் உங்களுடைய உணர்வு பத்திரிகை அண்ணன் PJயின் அருமையான பத்திரிகை,
ஒருபோதும் பொய் சொல்லாது என்பதால் அதிலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். எனவே அன்புக்குரிய ஹிஷாம் சகோதரருக்கு ஒரு உருக்கமான ஒரு நியாயமான வேண்டுகோள், உங்களுக்கு எது தெரியுமோ அதை மட்டும் பேசினால் உங்களுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படும். உங்களுக்கு எது தெரியாதோ அதை கண்ணியமான முறையிலே தெரியாது என்று சொல்வதால் எந்த குறையும் ஏற்பட போவதில்லை. எனவே ஹஃபீல் சலஃபி SLTJ ஆரம்பகால நிர்வாகி என்பதுதான் உண்மை. நீங்கள் பேசியது உண்மைக்கு புறம்பான ஒரு இட்டுக்கட்ட பொய் என்பதை இந்த இடத்திலே இதனுடைய ஒரு நேரடி சாட்சி என்பது எனக்கு ஒரு கடமை இருக்கின்றதை சொல்வதற்கு என்பதற்காக இதனை பதிவிடுகின்றேன். இப்ப அந்த எதிரிகள் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி நீங்க பார்த்திருப்பீங்க. இது இன்றைக்கு நம்ம ஜமாத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள்ட்ட கேட்டாலே இந்த உண்மையை சொல்லுவாங்க, தெளிவாக சொல்லுவார்கள். இவர் பச்சை பொய்யத்தான் சொல்றான் என்று தெளிவாக சொல்லுவாங்க. எனவே அன்புக்குரிய ஹிஷாம் சகோதரருக்கு ஹஃபீல் சலஃபி SLTJ ஆரம்பகால நிர்வாகி என்பதுதான் உண்மை. நீங்கள் பேசியது உண்மைக்கு புறம்பான ஒரு இட்டுக்கட்ட பொய். இது இன்றைக்கு நம்ம ஜமாத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள்ட்ட கேட்டாலே இந்த உண்மையை சொல்லுவாங்க, தெளிவாக சொல்லுவார்கள். இவர் பச்சை பொய்யத்தான் சொல்றான் என்று தெளிவாக சொல்லுவாங்க. எனவே அன்புக்குரிய ஹிஷாம் சகோதரருக்கு ஹஃபீல் சலஃபி SLTJ ஆரம்பகால நிர்வாகி என்பதுதான் உண்மை. நீங்கள் பேசியது உண்மைக்கு புறம்பான ஒரு இட்டுக்கட்ட பொய். இது உங்களுக்கு தேவையா? முதல்ல சகோதரர் ஹிஷாம் அவர்கள் மக்களுக்கு விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் எதிரிகள்கிட்ட கேட்கும் போது என்ன சொல்றாங்க, இவர் நிர்வாகத்தில் இருந்தாரு, ஹிஷாம் மௌலவிக்கு தான் தெரியாம உளர்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சொல்றாங்க. இப்போ நாம என்ன சொல்றோம்னு கேட்டா, என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டா, எதிரிகள்கிட்ட கேட்கறதுக்கு முதல் சகோதரர் ஹிஷாம் அவர்கள் உங்க நண்பர்கள்ட்ட போயிட்டு கேளுங்க. ஹஃபீல் சலஃபி 2005 நிர்வாகத்தில் இருந்தாரா அப்படின்னு சொல்லி நீங்க நண்பர்கள்ட்ட கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த நண்பர் அவங்களை கூப்பிட்டு மண்டே 2 குட்டி காதை நல்லா திருவி அங்கே பாருடா இப்படித்தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு மறுப்பு சொல்லணும்னு சொல்லி அது சம்பந்தமான அறிவு இல்லாம பேசாதீங்க தயவு செய்து. அது உங்களுக்கு ஒரு தாயாக இருக்கிறீர்கள், இந்தியாவில் MISc பட்டம் பெற்று வந்திருக்கிறீர்கள், மக்கள் மத்தியில் பிரச்சார காலத்தில் ஒரு ஆய்வாளராகவும் முக்கிய பேச்சாளராகவும் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் துணை செயலாளராகவும் நீங்கள் மக்கள் மத்தியில் காட்டப்படுகிறீர்கள். நீங்கள் இந்த மாதிரி ஜமாத்தின் துவக்கமே தெரியாமல் இருக்கிறது சரியா? ஏன் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் மக்கள் கேவலமாக நினைப்பாங்க உங்களை. எனவே இந்த மாதிரியான பொய்யான தகவல்களை விட்டுட்டு சரியான தகவல்களை சொன்னால் அது நல்லா இருக்கும். இதுக்குள்ள என்ன சொல்றீங்க, ஹஃபீல் சலஃபி அவர்கள் ஸ்டார்டிங்ல இருந்தே போய் சொல்றாரு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ ஸ்டார்டிங்ல புளியினது யாரு? நீங்க தானே. அடுத்ததாக இன்னொரு ஆதாரத்தையும் காட்டுறாரு. அதாவது ஹஃபீல் சலஃபி அவர்கள் தான் சொன்ன கூற்றுல பொய்யர் என்பதற்கு ஹஃபீல் சலஃபி ஆதாரம் தர்றாராம். அது என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படின்னு சொன்னா Facebookல ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அதுல எப்படி சொல்றாருன்னு பாருங்க. நான் SLTJயின் துவக்க நாள் முதல் கடந்த 10 ஆண்டுகளாக ஓர் ஆதரவாளராக இருந்தேனே தவிர அங்கத்தவராக இருந்ததே இல்லை. வீடியோ ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்றாருண்டா, ஜமாத்துடைய நிர்வாகியாகவும் தாயாகவும் இருந்ததா சொன்னவர் இவரே எப்படி எழுதுறாருண்டா, நான் ஜமாத்துடைய ஆரம்ப காலம் முதல் கடந்த 10 ஆண்டுகளாக துவக்க நாள் முதல் இந்த ஜமாத்தை ஆரம்பித்ததுல இருந்து வெறும் ஆதரவாளராகத்தான் இருந்தேனே தவிர அங்கத்தவராக கூட இருக்கல என்று இவர் சொல்லியிருக்கிறார். இப்ப இதுல எது உண்மை? இவர் எழுதினது உண்மையா அல்லது வீடியோல சொல்றது உண்மையா? நிர்வாகின்றது உண்மையா அல்லது இவர் ஆதரவாளராக மட்டும்தான் இருந்தேன் என்று சொல்வது உண்மையா? ஹஃபீல் சலஃபி அவர்களுடைய வீடியோவை எடுத்து காட்டி வீடியோவில் என்ன சொல்றாரு, நான் 2007 நிர்வாகியாக இருந்தேன். இவருடைய அறிக்கையில் என்ன சொல்றாரு, நான் உறுப்பினராக கூட இல்லை ஆதரவாளராக தான் இருந்தேன். அப்போ எது உண்மை? பயங்கரமான ஒரு கேள்வியை கேட்குறாங்க. எப்படி, நீங்கள் நிர்வாகியாக இருந்தது உண்மையா அல்லது ஆதரவாளராக இருந்தது உண்மையா? அப்போ இதில் எது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரெண்டுமே உண்மைதான். அந்த விவாத அறைகூவலில் சகோதரர் ஹஃபீல் சலஃபி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அவர் சொல்கிறாரு, நான் கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு ஆதரவாளனாக இருந்தேனே தவிர அங்கத்தவனாக இருந்ததே இல்லை. இப்படி இந்த வாசகத்தை சுட்டி காட்டி, பார்த்தீங்களா மக்களே எப்படி முரண்படுறாருன்னு சொல்லி, ஆதரவாளனாக இருந்தவர் எப்படி நிர்வாகியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான வாதத்தை வைக்கிறாரு. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னு கேட்டால், இதை வாசிக்கும் போது அவர்களுடைய வீடியோவில் சகோதரர் ஹஃபீல் சலஃபி அவர்களுடைய அறிவிப்பு வெளியிடப்படுது. அந்த அறிவிப்பு நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும். அந்த விவாத அறைக்குள் துவக்கத்திலே இப்படி சொல்லியிருப்பார். எப்படி, நான் SLTJயில் ஒரு அழைப்பாளனாகவும் நிர்வாகியாகவும் இருந்து வந்திருக்கு. 2005ஆம் ஆண்டில் SLTJ இலங்கையில் உருவாக்கப்பட்ட நாள் முதல் அதன் வளர்ச்சிக்காகவும் நலனிற்காகவும் உழைத்தவர்களில் நானும் ஒருவன் என்பதை சம்பந்தப்பட்ட அனைவரும் அறிவர்.
இப்போது இருக்கும் டிஎன்டிஜே அல்லது எஸ்எல்டிஜே நிர்வாகிகளும் அதை மறுக்க மாட்டார்கள். எனினும் சென்ற 2015 ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி என்னை அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கிவிட்டதாக டிஎன்டிஜே உடைய இலங்கை மண்டல எஸ்எல்டிஜே இணையதளத்தில் அறிவிப்பு செய்யப்பட்டது. இங்கே தான் ஆரம்பிக்குது. நான் எஸ்எல்டிஜேயின் துவக்க நாள் முதல் கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு ஆதரவாளனாக இருந்தேனே தவிர அங்கத்தவனாக இருந்ததே இல்லை. இந்த வாசத்தை சுட்டி காட்டி என்ன பண்ணுறான்னு கேட்டால், பார்த்தீங்களா, ஆதரவாளர் இருந்து மறுப்பு சொல்கிற நீங்கள் அது எப்படி ஆச்சரியமாக்குது. ஒருவேளை ஹிஷாம் மௌலவிக்கு வந்துட்டு கண்ணில் வித்தியாசமான பவர் இருக்குதோ தெரியல, முன்பந்தி கண்ணுக்கு தெரியாது. அந்த ஆதரவாளனாக இருந்தங்கிற விஷயம் மட்டும் அவருக்கு பாயிண்டாக விளங்குது, மற்றதெல்லாம் மறந்து போகுது. அப்போ இதுதான் நீங்கள் முரண்பாடு காட்டுற லட்சணமா? முரண்பாடு காட்டுறதுக்கு முதல் மூளையும் கண்ணும் தெளிவாக இருக்கணும், அதுக்கு பிறகு முரண்பாடு பிடிக்கணும். இதில் என்ன முரண்பாடு இருக்குது? அவர் அதுலேயும் தெளிவாக சொல்லிக்கிறாரு, நான் எஸ்எல்டிஜேயில் அழைப்பாளனாக இருந்திருக்கிறேன், நிர்வாகியாக இருந்திருக்கிறேன், 2005ஆம் ஆண்டில் இருந்தே நான் அதில் வளர்ச்சிக்கு நாளைக்கும் பங்களிப்பு செஞ்சுக்கிறேன்னு சொல்லி தெளிவாக தானே சொல்லிக்கிறாரு. அதை விட்டுட்டு நீங்கள் 2ஆம் ஆண்டில் கடைசி வரை ஏன் பிடிச்சி தொங்கணும்? அதுவும் ஆதரவாளனாக இருக்கேன்னு சொன்னதை ஏன் இந்த மாதிரியெல்லாம் சொல்லணும்? அப்போ நீங்கள் மறுப்பு சொல்லணும் என்ற பேரில், முரண்பாடை காட்டணும் என்ற பேரில் உங்களுடைய மூளையில் உள்ள குறைபாட்டை காட்டுறீங்க. இதுதான் நமக்கு பார்க்கும்போது தெரிய வருது. இந்த ஆதரவாளனாக இருந்தேன் என்பதும் நிர்வாகியாக இருந்தேன் என்பது ஒன்றுக்கு ஒன்று முரண் கிடையாது. அதை தெளிவாக விளங்கி கொள்ளணும். எதுக்காக ஆதரவாளன் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்திக்கிறான்னு கேட்டால், ஹஃபீஸ் சலஃபியை பொறுத்த வரைக்கும் அவர் ஜமாத்தில் தாயியாக இருந்தாலும் நிர்வாகியாக இருந்தாலும் அவர் ஒரு உறுப்பினராக பதிவு செய்யப்படலை. இப்படி ஒரு ஒஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக உறுப்பினர் இல்லாத ஒருவரை அடிப்படை உறுப்பினரிலிருந்து எப்படி நீங்கள் தூக்க முடியும்? இதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் நான் எந்த ஒரு உங்கள்கிட்ட ஒரு ஃபார்மில் சைன் பண்ண இல்லை, நீங்கள் ஃபார்ம் தரவும் இல்லை, நான் நிரப்பவும் இல்லை, உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பவும் இல்லை, நீங்கள் எனக்கு ஐடி கார்டு தரவும் இல்லை, இதெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் எப்படி நான் அதிகாரப்பூர்வமாக அடிப்படையில் உறுப்பினரே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி என்னை அடிப்படை உறுப்பினர் தூக்க முடியும்? நிர்வாகத்தில் திறமை இல்லாத ஒரு ஒரு பொடுபோக்குத்தனத்தை சுட்டி காட்டுவதற்காக அவர் இந்த தகவலை எழுதிக்கிறார். இவர் இதை புரியாமல் என்ன பண்ணுறான்னு கேட்டால், அப்போ ஆதரவாளர் எழுதினீங்க, இப்போ நிர்வாகின்னு சொல்கிறீங்க, அப்போ இது எதில் உண்மை அப்படின்னு சொல்லி இவர் முரண்படுறாரு. இதிலிருந்து என்ன விளங்குன்னு கேட்டால், ஹிஷாம் மௌலவிக்கு எஸ்எல்டிஜே துணை செயலாளராக இருக்கிறவருக்கு எஸ்எல்டிஜே ஒரு ஜமாத்தை எப்படி நடத்தணும்னு தெரியல. ஒரு ஜமாத்தில் இணையக்கூடியவருக்கு உறுப்பினராக ஆக்கணும் என்று சொன்னால் அவருக்கு உறுப்பினர் ஆக்கிறதுக்குரிய வழிவகையில் செஞ்சு கொடுக்கணும். ஜமாத்தின் ஊடகங்களை எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் ஒரு அமைப்பாக இருந்தாலும் அந்த அமைப்பை நடத்துறதுக்கு முதல் அந்த அமைப்பில் அவர் அங்கத்துவம் பெற வைக்கணும். அவர் அங்கத்துவரை ஆக்கி அதுக்கு பின்னாடி தான் அவர் பொறுப்புகளோ ஏனைய விஷயங்களையும் கொடுக்கணும். ஆனால் இவங்கிட்ட அதெல்லாம் கிடையாது. அப்போ இவங்க ஜமாத் நடத்த தெரியாமல் இருந்துக்கிட்டு இந்த இதில் இவர்கள் ஜமாத்து நடத்த தெரியாமல் இருந்துக்கிட்டு இடைக்கிட இவருடைய வீடியோவில் என்ன பண்ணுறான்னு கேட்டால், ஹஃபீலுக்கு ஜமாத்துடைய செட்டப் ஒன்றும் தெரியல அப்படின்றாரு. முதல்ல உங்களுக்கு தெரியல, முதல்ல நீங்கள் செட்டிங்கை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மறுப்பு சொல்லுங்கள். மற்றவனுக்கு தெரியலன்னு சொல்லலாம். நீங்கள் தேசிய நிர்வாகத்தில் இருக்கிறீங்க, அவங்களுக்கே தெரியல, மற்றவனுக்கு ஹஃபீஸ் சலஃபிக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறது என்ன விதத்தில் நியாயம்? முதல்ல நீங்கள் நிர்வாகத்தினுடைய முறைமைகளை அறிஞ்சு கொண்டு மற்றவங்களுக்கு உங்களுக்கு தெரியலையா வாப்பான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி அறிவுகட்டத்தனமாக மூளைக்கும் முன்னாளுக்கும் சம்பந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு ஒரு கிண்டல் வேறு. என்ன கிண்டல்னா, ஹஃபீஸ் சலஃபி முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறது இவர் அடிக்க ஆளே இல்லை. இப்போ யார் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறதுல அடிக்க ஆள் இல்லாமல் போனது? நீங்கள் தானே. இது தேவையா? ஹஃபீஸ் சலஃபிக்குடைய வாதங்களுக்கு பதில் சொல்கிறத விட்டுட்டு அவர் முன்னுக்கு பின் முரண்படுறாரு, இவர் அடிக்க ஆளே இல்லை, பச்சை பொய்யை சொல்கிறாரு, ஸ்டார்டிங்கில் இந்த பொய்யை சொல்கிறாரு என்று சொல்லி அவர் அந்த மாதிரியான ஒரு பிக்சர் தோற்றத்தை மக்கள் மத்தியில் நீங்கள் ஏற்படுத்த பார்க்குறீங்களே ஒழிய மக்களுக்கு சரியான ஒரு தகவலை சொல்ல உங்களால் முடியலை. துவக்கத்தில் சொன்னீங்களே ஹஃபீஸ் சலஃபி பொய்யில் ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்லி, இப்போ யார் பொய்யில் ஸ்டார்ட் பண்ணு விளங்கிச்சா? ஹஃபீஸ் சலஃபி பொய் சொல்லவில்லை, அவர் பொய் சொல்வதாக நீங்கள் தான் பொய் சொல்லி புழுகி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இவங்களுடைய 2.5 மணி நேர வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி தான் புழுகிறதோ முரண்பட்டு பேசுகிறதோ உளர்றதும் வேடிக்கையாகவே இருக்கும். ஒரு மறுப்பாக ஒரு காமெடி, அந்த ஒரு கேலி கூத்து கோமாளி கூத்தை பார்க்கணும்னு சொன்னால் சகோதரர் ஹிஷாம் மௌலவி அவர்களுடைய இந்த மறுப்பை நீங்கள் தாராளமாக மற்ற நபர்களுக்கு பரிந்துரை செய்யலாம். அடுத்ததாக இன்னொரு பயங்கரமான அடுத்த ஆதாரத்தை தூக்கி போடுறாரு. என்னன்னு கேட்டால், ஹஃபீஸ் சலஃபி அவங்க வெளிநாட்டில் இருந்தாங்களே,
வெளிநாட்டில் இருந்துட்டு என்ன நிர்வாகம் பண்ணுவார், இப்போ இது பொய் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது ஒரு சிரிப்பு உள்ள வாதம். என்ன நடந்துச்சு, அவர் நிர்வாகியாக இருந்துட்டு வெளிநாடு போகும்போது ரிசைன் பண்ணிட்டு போனார். திருப்பி அவர் சவுதி அரேபியாவில் இருந்து மறுபடியும் இலங்கைக்கு வந்தது பின்னாடி மறுபடியும் நீங்கள் அவருக்கு நிர்வாக பொறுப்பை, மாவட்ட நிர்வாகிங்கிற ஒரு பொறுப்பை அவருக்கு கொடுக்குறீங்க. அப்போ 2005 நான் நிர்வாகியாகவும் தாயியாகவும் இருந்து வந்தேன் என்கிறது உண்மையாயிருச்சா? உங்கள் வார்த்தையில் இருந்தே நீங்கள் பொய்யன்னு சொல்லி நிரூபிக்க போய் நீங்கள் இப்போ பொய்யராக போயிட்டு நிற்கிறீங்க. அடுத்ததாக என்ன விஷயம்னு கேட்டால், உபைலி என்று சொல்லக்கூடிய அரபிட்டிருந்து சிங்களத்தில் தர்ஜுமா வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி 1 லட்சம் ரியாலை இவங்க அன்பளிப்பாக பெற்றிருந்தாங்க. இப்படி கொடுத்ததுக்கு பின்னால் ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உங்களுடைய கொள்கையில் நமக்கு சில முரண்பாடுகள் இருக்குது, குறிப்பாக சூனியம் பற்றின கொள்கையில் நமக்கு முரண்பாடு இருக்கிறதுனால சல்லியை திருப்பி தாங்கன்னு சொல்லி கேட்க வர்றாரு. தர்ஜுமா சல்லியை திருப்பி கேட்ட உடனே இவங்க என்ன செஞ்சிருக்கணும், தர்ஜுமா காசை திருப்பி கொடுத்துருக்கணும். அப்படி திருப்பி கொடுக்காம என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் 6 மாதம் காலம் அவகாசம் கேட்குறாங்க. இவங்க 6 மாதம் எடுத்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், ஜமாத்துக்கு தர்ஜுமாக்கு வந்த காசை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரொட்டேஷன் பண்ணிட்டாங்க. இதுக்கு மறுப்பு சொல்ல வந்த ஹிஷாம் மௌலவி என்ன சொல்கிறாரு, அது பச்சை பொய், அவர் நாங்கள் அப்படிலாம் செய்யாது ஜமாத்து, நாங்கள் எதுக்காக என்னென்னத்துக்காக காசு வருதோ அதுக்காக மட்டும்தான் பயன்படுத்துவோம், வேறு எதுக்காக பயன்படுத்த மாட்டோம், நம்ம ரொம்ப தூய்மையான ஆளுக்கு அப்படின்னு சொல்லி அவர்களுடைய தூய்மைவாதத்தை பரப்புகிறாங்க. பரப்பிட்டு என்ன சொல்கிறாரு, நாங்கள் அதுக்காகலாம் கேட்க இல்லை, நம்ம கைவசம் இவர் தந்த 31 லட்சத்தோடு சேர்த்து மேலதிகமாக இன்னும் மக்கள் மத்தியில் வசூல் பண்ண காசுகளை சேர்த்து மொத்தம் நம்மக்கிட்ட 80 லட்சம் இருக்குது. இதன் மூலமாக நம்ம 10,000 பிரதி வெளியிட தீர்மானிச்சிருக்கிறோம். இவருக்கு திடீர்னு தூக்கி 31 லட்சத்தை கொடுத்துட்டோம்னா 10,000 பிரதிகள் வெளியிட முடியாமல் போயிடும். எனவே அதுக்காகத்தான் நம்ம காலவாசம் கேட்டோம்னு சொல்லி சொல்கிறாரு. இது பொய், இதுதான் உண்மையிலே பொய். என்ன நடந்துச்சு, ஜமாத்தினுடைய பொதுச் செயலாளர் சகோதரர் அப்துல் ராசிக் அவர்கள் சகோதரர் ஹஃபீல் சலஃபி அவர்கள் தொடர்பு கொண்டு இப்படி அரபி சல்லியை திருப்பி கேட்குறான், அவன் 31 லட்சம் கொடுக்க வேண்டியது, நாங்கள் வேற பணிகளுக்கு ரொட்டேஷனில் போட்டுட்டோம் இப்படின்னு சொல்லி சகோதரர் ஹஃபீல் சலஃபி அவங்ககிட்ட பேசிக்கிறாங்க. அடுத்து இந்த என்னண்டா, நாங்க அவன் சல்லி டைமுக்கே கேட்கிறான், ஒரு நாள் கூட லேட் பண்ணலான்றானே. இந்த ஆனா இப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனைடா, சட்டம் என்ன நடந்துக்குதுண்டா, எங்களுக்கு தர்ஜுமாக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-70 லட்சம் போல கலெக்ஷன் ஆகுது. நாங்க என்ன டார்கெட் பண்ணோம்னா 40 லட்சம் தான் எங்களுக்கு தேவை தர்ஜுமாக்கு. பேலன்ஸ் 20 வச்சு நாங்க ரொட்டேஷன் ஒன்று பண்ணுவோம் என்று தான் ரொட்டேஷன் ஒன்று பண்ணோம் ஜமாத்துடைய பில்டிங் வேலையில். இன்னும் வந்து கிளைகளோட வழக்குகளுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணது. இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் நடந்துக்குது 20 லட்சம் ரூபாய் போகும். 40 தானே நாங்க வச்சு முடியும், திடீர்னு கேட்டுட்டானா 31 லட்சம் போனா எனக்கு 9 லட்சம் தான் கையில. எங்களுக்கு பேலன்ஸை வந்து கவர் பண்ணி கூட இன்னும் டைம் ஆகினா தர்ஜுமா இன்னும் லேட் ஆகுமே. அப்ப பாத்தீங்களா சகோதரர், அப்ப இது பொய்யா இல்லையா? எதற்காக வேண்டி இந்த 6 மாசம் கேட்டோம் என்று சொன்னா, இந்த ஹஃபீல் சலஃபி சொல்றத போல அதை நாங்க ரொட்டேஷன் பண்ணி செலவழிச்சதாக சொல்றாரு. இது எல்லாம் நடந்த விஷயம். ரொட்டேஷன் ஒன்று பண்ணோம் ஜமாத்துடைய பில்டிங் வேலையில். இன்னும் வந்து கிளைகளோட வழக்குகளுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணது. இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் நடந்துக்குது 20 லட்சம் ரூபாய் போகும். எதற்காக வேண்டி இந்த 6 மாசம் கேட்டோம் என்று சொன்னா, இந்த ஹஃபீல் சலஃபி சொல்றத போல அதை நாங்க ரொட்டேஷன் பண்ணி செலவழிச்சதாக சொல்றாரு. இது எல்லாம் நடந்த விஷயம். ரொட்டேஷன் ஒன்று பண்ணோம் ஜமாத்துடைய பில்டிங் வேலையில். இன்னும் வந்து கிளைகளோட வழக்குகளுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணது. இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் நடந்துக்குது 20 லட்சம் ரூபாய் போகும். அப்ப இது என்னன்னு கேட்குறேன். ஹிஷாம் மௌலவிக்கு ஒரு விஷயம் தெரியலாட்டி எதுக்கு நீங்க மறுப்பு சொல்ல வர்றீங்க? ஏன் மாற்றி புழுவுறீங்க? இதுதானே நீங்கள் சொல்கிற பதில் லட்சணம். இதுக்குள்ளே என்ன பில்டப்பு? பொய் சொல்கிறதுக்கு ஹஃபீலுக்கு நிகர் ஹஃபீல் தான். நான் பார்த்த வரைக்கும் இப்படி புழுவுறதுக்கு ஹிஷாம் மௌலவிக்கு நிகர் ஹிஷாம்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு புளிய வச்சுக்கிறீங்க. இப்போ செயலாளர் என்ன பண்ணுறாரு, ரொட்டேஷனுக்கு பயன்படுத்தினதா. இப்போ ஹஃபீல் சலஃபி சொன்னது அவதூறு பொய்ன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் உடனே போயிட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு என்ன செய்யுங்கன்னு கேட்டால், ராசிக்குடைய சேட்டுக்குள்ளரை பிடிச்சி நீங்கள் ஹஃபீல் சலஃபிட்ட இப்படி பேசிக்கிறீங்க, எனக்கு இப்படி பேச சொல்லி போயிட்டு தந்தீங்களே, அணியாமல் இப்போ நான் மாட்டிக்க முடிக்கிறேனே, இது எனக்கு தேவையான்னு சொல்லி கேளுங்க அவர்கிட்ட. இதில் இருந்து ஒரு உண்மையான தெளிவான விஷயம் என்ன விளங்குன்னு கேட்டால், ஹிஷாம் மௌலவியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேருக்கு கீழே ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தினுடைய துணை செயலாளர் அப்படின்னு பிரக்கெட்டுக்கு போட்டு கொண்டாலும் அங்கே ஜமாத்திலே ஒரு பொம்மையாத்தான் இருக்கிறாரு. சாவி கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி பேசக்கூடிய பொம்மையாத்தான் இருக்கிறாரே ஒழிய ஜமாத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியல, செயலாளர் என்ன சொல்கிறாருன்னு தெரியல, விசாரணையில் நடந்துச்சுன்னு தெரியல, நிர்வாக விடயத்தில் இப்படி போட்ட விட்டா இப்படி. அப்போ நீங்கள் பொம்மை மாதிரி தான் இருக்கிறீங்க. இந்த குங்ஃபு பாண்டா மாதிரி உட்காந்துக்கிட்டு பின்னால் அந்த கேமரா பின்னால் இருந்துக்கிட்டு என் கொடுக்குற சாவிக்கு ஏற்ற மாதிரி பேசுகிற மாதிரி தான் இது விளங்குது. இதெல்லாம் என்னன்னு கேட்குறேன். இதெல்லாம் பார்க்குற மக்கள் தப்பாக நினைக்க மாட்டாங்க. இந்த லட்சத்தில் என்ன பண்ணுறது, ஹஃபீல் சலஃபி விவாத சவடால்
விட்டாருன்னு சொல்லி அவரை கிண்டல் பண்ணுறது. நீங்கள் விவாதத்துக்கு ஏற்றுக்கொள்ளாமிக்கிற காரணம் இப்போ தான் விளங்குது. ஒரே மேடையில் நாங்கள் அனைவரும் ஒத்த கருத்தில் உள்ளவங்க சொல்லி கொண்டாலும் ஒரே மேடையில் உட்காந்தா இப்படி மாற்றி கொள்ளுனீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்களே. இந்த மாதிரி நிர்வாக விடயத்தில் உங்கள்கிட்ட எக்கச்சக்கமான குளறுபடிகளும் பொய்களும் புரட்டுகளும் இருப்பதனால தான் நீங்கள் விவாதத்துக்கு வராமல் பின்வாங்குறீங்க. திரைக்கு பின்னால் இருந்து கொண்டு வீடியோவுக்கு பின்னால் இருந்து கொண்டு மறுப்பு பேசியே நாங்கள் காலத்தை ஓட்டுவோம்னு சொல்லி மக்களை சமாளிக்கிறதுக்காண்டி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி தெளிவாக மக்களுக்கு வழங்கிடும். அடுத்ததாக இப்போ ஜமாத்துடைய காசு நாங்கள் ரொட்டேஷன் பண்ண மாட்டோம், தூய்மையாகத்தான் நாங்கள் எல்லா பணியும் செய்வோம்னு சொல்கிறது சகோதரர் ராசிக் அவர்களை பொய்ப்பிச்சுட்டாங்க. இப்போ இவர்களுடைய நிர்வாக நடவடிக்கையிலும் சரி, காசு பணத்தை கையாளக்கூடிய விதத்திலும் சரி, இவர்கள் தூய்மையானவர்கள் கிடையாது. ஜமாத்துக்கு உள்ளுக்கு ஒரு விதமாகவும் வெளியில் வேறொரு தோற்றத்தை தான் காட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிஞ்சு கொள்ளலாம். அடுத்ததாக இன்னொரு வார்த்தை வைக்கிறார். தொடர்ந்து என்னென்னு கேட்டால், அவ்வாறு அரபி திருப்பி கேட்கும்போது நாங்கள் அழகிய முறையில் நாங்கள் காசை திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை ஒரு தகவலை பதிவு செய்கிறாரு. என்ன அழகிய முறையில் கொடுத்தீங்க? அந்த அரபி 1 லட்சம் ரியால்களை உங்களுக்கு சேகரித்து தர்றாரு. 1 லட்சம் ரியாலுக்கு அப்போதைய பெறுமதி 31 லட்சம். திருப்பி 3 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்கிறீங்க? அதை எங்களுக்கு 31 லட்சம் இலங்கை ரூபாய்கள் வந்ததுங்கிறதுனால நாங்கள் 31 லட்சம் இலங்கை ரூபாயில் தான் தருவோம் அப்படின்னு சொல்லி அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் 31 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க. அரபி 1 லட்சம் ரியால் தந்தால் நீங்கள் 1 லட்சம் ரியாலை கொடுத்துருந்தா அது அழகிய முறையில்னு சொல்லலாம். இது ஒரு அழுகிய முறைன்னு தான் சொல்லணும். நான் 31 லட்சம் தந்ததுக்கு 31 லட்சம் கொடுத்துருவோன்னு சொல்லி மக்களை சமாளிக்கலாமே ஒழிய அழகிய முறைன்னு சொல்லி தயவு செய்து சொல்லாதீங்க. தந்த பணத்தை வாங்கினவும் சொல்லணும் இது அழகிய முறை தானான்னு சொல்லி. அப்போ அந்த அரபி என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் 1 லட்சம் ரியால் கொடுத்தா இவனுவ 10,000 தின்னுட்டு 9,000 சாப்பிட்டுட்டு 91,000 ரியாலை தான் தந்திக்கிறானுவோ, கல்லனுவோ, இந்த ஜமாத்தில் இருக்கிறோம் கல்ல அப்படின்னு சொல்லி சகோதரர் ஹஃபீல் சலபி அவருக்கு சம்மந்தப்பட்ட அரபி ஒரு மெசேஜ் அனுப்பி வைக்கிறார். அதை இப்போ நீங்கள் பாருங்கள். அப்போ எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் மக்கள் மத்தியில் உள்ளதை சொல்லி தோற்றத்தை நிரூபிக்கலாம்? இது கூட என்ன சொல்கிறது? நாங்கள் தவறுகளை சுட்டி காட்டினால் தாராளமாக ஏற்றுக்கொள்வோம், இப்படி தான் நீங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்கிற லட்சணம்னு சொல்லி இப்போ மக்கள் விளங்கி கொள்கிறாங்க. அடுத்ததாக இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறார். என்னன்னு கேட்டால், ஹஃபீல் சலஃபி கிளைகளை தொடர்பு கொண்டு, நேரடியாக கிளைகளை தொடர்பு கொண்டு உங்களை ஜமாத் கவனிக்காமல் இருக்குது இல்லையா, உங்களுக்கு மர்கஸ் தேவையாக இருக்குது, ஏன்னா நான் உங்களுக்கு வசூல் பண்ணி தரட்டா அப்படின்னு சொல்லி கேட்டதாகவும், தலைமையின் அனுமதி இல்லாமல் மாதம்பக்கில் அதே போல் திகனக்கில் இந்த 2 கிளைகளையும் போயிட்டு கேட்டதாகவும், டாருக்கு போயிட்டு மண்டலத்தில் வசூல் பண்ண போகும்போது பரிந்துரை கடிதம் இல்லாமல் நம்ம வசூல் பண்ணி தர முடியாது அப்படின்னு மறுத்ததாகவும் ஒரு தகவலை பதிவு செய்கிறார். ஹஃபீல் சலஃபி வந்துட்டு கிளைகளை தொடர்பு கொண்டு அவர் போயிட்டு பள்ளி கட்டி தரவா, அவங்களை மறுக்க சமைச்சு தரவான்னு கேட்டாரா, இல்லை கிளைகள் வந்துட்டு அவரை தொடர்பு கொண்டு கேட்டிச்சான்னு சொல்லி சந்தேகம் இருந்தால் நீங்கள் கிளைகள்கிட்ட போயிட்டு கேட்கலாம். ஏன்னா இது ஒரு அப்பட்டமான பச்சை பொயிலையும் வடிகட்டின பொய். கிளைகள் தான் இவரை தொடர்பு கொண்டு நீங்கள் வசூல் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை கேட்டிக்கிறாங்க. அதில் குறிப்பாக அந்த திகன விஷயத்தையும் சொல்லி காட்டுறாரு. இவர் கட்டாருக்கு போயிட்டு ஊர் சுற்றி பார்க்க ஆசை இருந்தால் போக வேண்டியதானே, அதுக்கே ஜமாத்திரை இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கிண்டலாக சில விஷயங்களை சுட்டி காட்டுறாரு. முதல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் நிர்வாகம் என்ற பேரில் ஒரு பொம்மையாக தயாரிக்கிறாரே ஒழிய நிர்வாகத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவுமே அவருக்கு தெரியும். ஹஃபீல் சலஃபி கட்டாருக்கு ஜமாத்து தெரியாமலுக்கா போனார்? நல்லா தெரிஞ்சு தான் போனார். ஹஃபீல் சலஃபி கட்டாருக்கு போக போகிறாரு, எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு அதனால் ஹஃபீல் சலஃபி மூலமாக வசூல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் அனுமதி தாங்க அப்படின்னு சொல்லி திகன கிளை என்ன செய்யுது, தலைமைக்கு ஒரு பரிந்துரை கடிதத்தை கொடுக்குது. இவ்வாறு கோரிக்கை வச்சதுக்கு பிறகு அரபியில் எழுதப்பட்ட ஒரு கடிதத்தில்
சகோதரர் ராசிக் நானாவும் சகோதரர் ரியால் நானா அவர்களும் தங்களுடைய ஒப்பத்தை இட்டு கிளைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த கிளை அனுப்பி வச்ச அந்த கடிதத்தை கிளை நிர்வாகமே நேரடியாக வந்து சகோதரர் ஹஃபீல் சலபி அவர்களோட கையில் ஒப்படைச்சி, இந்த இது கடிதம், இந்த இது தலைமை தந்த பரிந்துரை கடிதம், இந்த ரெண்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் எங்களுக்கு முடிந்த உதவியை பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதே மாதிரி மாதம்ப கிளை நேரடியாக வந்து கையில் ஒப்படைச்சிட்டு போகுது. இதை நான் சும்மா சொல்ல இல்லை, இதுக்கு ஆதாரம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், திகன கிளை லெட்டர் பேட்டில் எஸ்எல்டிஜே திகன பிரான்ச் லெட்டர் பேட்டில் தலைமைக்கு அனுப்பின கடிதத்தின் ஸ்கிரீன்ஷாட்டை இப்போ நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக தலைமை இந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு பரிந்துரை கடிதமாக அரபியில் எழுதி அனுப்பப்பட்ட கடிதத்தை நீங்கள் இப்போ பார்க்கலாம். அந்த கடிதத்தில் கூட திகன கிளை, திகனன்னு சொல்லி ஊர் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதை உங்களுக்கு தெளிவாக காட்டிக்கொள்றோம். திகன கிளையில போய் ஹஃபீல் சலபி கேட்டிருக்கிறார். அதே போல மாதம்ப கிளையில உங்களுக்கு மர்கஸ் தேவை, உங்களுக்கு பொருளாதாரம் தேவைப்படுது, கட்டார்ல போய் வசூல் பண்ணிட்டு வரவா, இப்படி திகன கிளையில கேட்டு கட்டாருக்கு வசூல் பண்ணவும் போயிருக்கிறாரு. திகன கிளைக்கு வசூலுக்கு போயிருக்கிறாங்க. கிளையும் எங்களுக்கு தகவல் சொல்லவில்லை, கிளையும் எங்களுக்கு தகவல் சொல்லவில்லை, கிளையும் எங்களுக்கு தகவல் சொல்லவில்லை, ஹஃபீல் சலபியும் எங்களுக்கு தகவல் சொல்லல, கட்டாருக்கு போறாரு வசூல் பண்றதுக்குன்னு சொல்லி. நீ யார்கிட்ட கேட்டு போனீங்க கட்டாருக்கு? நாங்களா உங்களுக்கு போக சொன்னோம். நீ யார்கிட்ட கேட்டு போனீங்க கட்டாருக்கு? நாங்களா உங்களுக்கு போக சொன்னோம். நீ யார்கிட்ட கேட்டு போனீங்க கட்டாருக்கு? நாங்களா உங்களுக்கு போக சொன்னோம். நீங்க வந்து உங்களுக்கு கட்டாரை சுத்தி பார்க்கிறதுக்கு ஆசை இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு காரணம் சொல்லிட்டு போனீங்க, வசூல் பண்ணணும்னு சொல்லி போனீங்க, எங்கள்கிட்ட கேட்டா போனீங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத புழுவுறீங்க? உங்களுக்கு ஜமாத்தை காப்பாற்ற என்ன வேணாலும் செய்வீங்களா? நீங்கள் கொஞ்சமாவது அல்லாஹ்வை பற்றின பயம், மறுமை நாளை பற்றின பயம், அவதூறு சொன்னால் மறுமை நாளில் என்ன தண்டனை, உங்களுடைய நன்மைகள் கூட அவருக்கு வாரி வழங்கப்பட்டு நீங்கள் ஓட்டாண்டியாக போய் கியாமத் நாளில் ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்களே. நீங்கள் பண்ணுற இப்படி செய்வதனால நீங்கள் பண்ணுற தவாவில் கூட உங்களுக்கு பலன் இல்லாமல் போயிருங்கிற ஒரு இரையச்சம் இருந்திருந்தால் இந்த மாதிரி வேலை பார்ப்பீங்களா? நீங்கள் ஜமாத்தை எதிர்த்து நின்றுட்டாருங்கிறதுக்காக வேண்டி இவ்வளவு கீழ்த்தரமாக நீங்கள் போவீங்க. மக்களும் உங்களை இந்த மாதிரி நம்பியிருக்கிறாங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப தூய்மையானவங்க, உங்களை எல்லாம் எடுத்து தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டு ஆடக்கூடிய மக்கள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரிலாம் செஞ்சால் எப்படி நீங்கள் நல்லா வருவீங்க? அல்லாஹ் தாலா உங்களை சும்மா விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? தப்ப மாட்டீங்க மறுமை நாள் அல்லாஹ் விடும். அடுத்ததாக ஹிஷாம் மௌலவி அவர்கள் என்ன ஒரு வாதம் வைக்கிறார்னு கேட்டால், ஹஃபீல் சலபி அவர்களை இலங்கைக்கு வரணும் என்று சொல்லி ஜமாத் வலியுறுத்தலை, நீங்கள் இலங்கைக்கு வாங்க, உங்களுக்கு நாங்கள் சம்பளம் தர்றோம், நீங்கள் இங்கே தாவா பண்ணுங்கள் என்று சொல்லி ஜமாத் சொல்லவில்லை என்றும், தாயி என்ற அடிப்படையில், கொள்கை சகோதரர் என்ற அடிப்படையில் நீங்கள் இலங்கைக்கு வந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி ஒரு முகப்பத் அடிப்படையில், யாரெல்லாம் நண்பர்கள் ரீதியில் பேசுவோம் இல்லையா, அந்த முகப்பத் அடிப்படையில் தான் நாங்கள் பேசினோம். அதை நம்பிட்டு அவர் வந்துட்டார். அதுதானே காரணமே ஒழிய நாங்கள் சம்பளம் தருவோம் நீங்கள் வாங்கன்னு சொல்லி நாங்கள் எந்த பொறுப்பும் எடுக்கலை அப்படின்ட்டு ஒரு தகவலை சொல்லிட்டு ஆதாரங்கள் என்ற பெயரில் சில தகவல்களை முன்வைக்கிறார். சம்பந்தப்பட்ட அந்த மறுப்பு வீடியோவில் ஹிஷாம் மௌலவி அவர்கள் காட்டக்கூடிய அந்த வாதங்கள் சரியா தவறா என்று பார்ப்பதற்கு முன்னாடி நான் ஏற்கனவே சுட்டி காட்டின மாதிரி ஹிஷாம் மௌலவி அவர்கள் ஒரு பொம்மை நிர்வாகியாகத்தான் எஸ்எல்டிஜேயில் இருந்து கொண்டு சொல்லப்படுகிற வாதங்களை கேட்டு அதை ஒப்புவிக்கக்கூடிய ஒரு ரெசிடேஷன் பண்ணக்கூடிய ஒரு கருவியாகத்தான் இருக்கிறாரே ஒழிய நிர்வாகியாக செயற்படவில்லை என்பதை இந்த இடத்திலும் அவர் நிரூபித்திருக்கிறார். அது எப்படி சொல்றேன்னு கேட்டால், ஏற்கனவே இப்போ சொன்னார் இல்லையா ஹிஷாம் மௌலவி, என்ன சொன்னார்? ஜமாத் வர சொன்னது என்பது பச்சை பொய், நாங்கள் முகப்பத் அடிப்படையில் தான் கூப்பிட்டோம், நான் இலங்கைக்கு வந்தால் நீங்கள் சம்பளம் தருவீங்களா என்று கேட்டபோது கூட அதுக்கு ஜமாத்தில் வசதி இல்லைன்னு சொல்லிட்டோம், அதை மீறி இவர் வந்தார் என்று ஒரு தகவலை பதிவு செய்கிறார். இந்த வாதங்களுக்குள்ள விரிவாக நாம போறதுக்கு முன்னாடி இவர் இதிலே அண்ட புழுகு ஆகாச புழுகத்தான் விட்டு அடிச்சிருக்கிறாரு, இவர் ஒரு பொம்மை நிர்வாகியாத்தான் இருக்கிறார் என்பதை இங்கே நான் சுட்டி காட்ட ஆசைப்படுகிறேன். என்னன்னு கேட்டா, இவருடையத்துல நாங்கள் தவறாக நடக்கவில்லை, இவராகத்தான் வந்தாரு, அதற்கு நாங்கள் பொறுப்பெடுக்க முடியாது என்று பேசுறாரா இல்லையா? இப்போ ரியால் நானா அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல என்ன சொல்றாருன்னு சொல்லி இப்ப நீங்க கேட்கலாம். கொஞ்சம் கவனமா இருந்து அதெல்லாம் ஏற்றுக்கு பேசிப்பட்டுச்சு, ரொம்ப மலம் தெரியாது. அப்பதான் பேசினோம், நான் இருந்து ரஸ்மி பரசாமலை ராசிகள் எல்லாரும் பேசினோம். இப்ப நீங்க ரியால் நானா இது சம்பந்தமாக சகோதரர் ஹஃபீல் சலபி அவர்களை தொடர்பு கொண்டு ஒரு தகவலை தெரிவிக்கிறார்.
என்ன அதில் தெளிவாக சொல்கிறாரு, உங்கள் விஷயத்தில் நாங்கள் ஃபால்ட் விட்டுட்டோம், நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக வாக்குமூலம் தர்றாரு. நம்ம ஹிஷாம் மௌலவி என்ன சொல்கிறாரு, நாங்கள் வர சொன்னோம் என்பதே பொய், நாங்கள் அவருடைய இடத்துல எந்த தவறும் செய்யலை என்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்கிறாரு. இப்போ எது உண்மை? ஹிஷாம் மௌலவி சொல்கிறது உண்மையா அல்லது ரியால் நானா சொல்கிறது உண்மையா? ரியால் நானா தவறு விட்டோன்னு சொல்கிறாரு. ஹிஷாம் மௌலவியோட வாத பிரகாரம் நாங்கள் எந்த தவறுமே செய்யலை, சரியாக தான் நடந்தோம்னு சொன்னால் நான் உங்கள் விஷயத்தில் ஃபால்ட் விட்டுட்டோம்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன காரணம் இருந்துச்சு? அப்போ தெளிவாக விளங்குது என்னன்னு கேட்டால், இவர்கள் ஹஃபீல் சலஃபி வர சொல்லி இருக்கிறார்கள். முகப்பத் அடிப்படையில் இவங்க கேட்டதே கிடையாது. இவருடைய பணி இந்த நாட்டுக்கும் நம்முடைய ஜமாத்துக்கும் கட்டாயம் தேவை என்ற அடிப்படையில் இவர்கள் எதிர்பார்த்திருந்திருக்கிறார்கள் என்பதை இது உணர்த்துதா இல்லையா? அப்ப இந்த மாதிரி இந்த தகவல் எதுவும் தெரியாம ஏன் பச்சையா புழுவுறீங்க? உங்களோட ஜமாத்தை காப்பாத்துறதுக்காக சொன்னதே இப்ப சொல்லணும்னு மாத்தி சொல்லுவீங்களா? இப்ப ஏற்கனவே ரியால் நானா நாங்க உங்க விஷயத்துல தவறு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னதை பாத்தீங்க. இப்ப அடுத்ததா பாருங்க, ராசிக் பிரதர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. நாங்க ஜமாத் தான், நாங்க அங்கிருந்து வர சொன்னோம், இவரும் வரவாண்டிகிட்ட கேட்டாருன்றத மாற்று கருத்துல ஜமாத் அந்த வாங்கி அப்பீலுக்கு வந்து கடவுபட்டிகம் ஏதாவது வழி பண்றது, ஜமாத் அந்த வாங்கி அப்பீலுக்கு வந்து கடவுபட்டிகம் ஏதாவது வழி பண்றது, ஜமாத் அந்த வாங்கி அப்பீலுக்கு வந்து கடவுபட்டிகம் ஏதாவது வழி பண்றது. இந்த ஆடியோல ராசிக் பிரதர் என்ன சொல்றாரு, நாங்க ஹஃபீல் சலஃபி கடமைப்பட்டு இருக்கிறோம், உங்களுக்கு சம்பளம் தரணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹிஷாம் மௌலவி மூஞ்ச தூக்கி கொண்டு எங்க வச்சுக்க போறீங்க? அப்ப இதெல்லாம் நீங்க எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்? ஒரு மனிதரை வர வச்சு ஏமாத்திருக்கீங்க, அவருக்கு நீங்க கடுமையாக வஞ்சகம் செய்திருக்கிறீர்கள், மறுமையில இது பெரிய குற்றமாக வரும். மனிதன் என்ற ரீதியில, ஒரு முஸ்லிம் என்ற ரீதியில மன்னிப்பு கேட்காட்டாலும் பரவாயில்ல, இப்ப என்ன சொல்றீங்க, நாங்க அப்படி செய்யவே இல்லை என்று சொல்லி முழு பூசணிக்காக சோத்துல மறைக்க பாக்குறீங்க. ஆகவே உங்களுடைய வாதங்களுக்கு நீங்கள் ஆதாரங்களை பெரிதாக எடுத்து காட்டுறீங்களே, அதற்கு எல்லாம் தனியாக ஒரு பதில் போட வேண்டிய, அதில் உள்ள அபத்தங்களை சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு பதிலை யார் சொல்லியிருக்கிறார்? உங்களுடைய தலைவர் ரியால் நானா சொல்லியிருக்கிறார். ஹஃபீல் சலஃபியுடைய இடத்துல நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம், அவர் பெரிய ஒரு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். அடுத்ததாக ராசிக் நானா என்ன சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம், உங்களுடைய நாங்கள் உங்களுக்கு நாங்கள் சம்பளம் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நீங்க இலங்கைக்கு வர்றதுக்கு வந்து நாங்க தான் பொறுப்பா? கொஞ்சம் கவனமா இருந்து அதெல்லாம் ஏற்றுக்கு பேசிப்பட்டுச்சு, ரொம்ப மலம் தெரியாது. அப்பதான் பேசினோம், நான் எங்க ரஸ்மி பரதாமலை ராசிகள் எல்லாரும் பேசினோம். நாங்க தான் உங்களுடைய சம்பளத்துக்கு அர்த்தம் என்று சம்பளத்துக்கு பொறுப்பு என்று சொல்லி வந்து விடுமா? கடவுபட்டிகம் ஏதாவது வழி பண்றது அப்படி எந்த அவசியமும் கிடையாது. அப்ப நீங்க இலங்கைக்கு வர்றதுக்கு வந்து நாங்க தான் பொறுப்பா? யோசிக்கலாம் இல்லை, எங்க போயிட்டு ஒரு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்து அதெல்லாம் ஏற்றுக்கு பேசிப்பட்டுச்சு, ரொம்ப மலம் தெரியாது. அப்பதான் பேசினோம், நான் எங்க ரஸ்மி பரதாமலை ராசிகள் எல்லாரும் பேசினோம். நாங்க தான் உங்களுடைய சம்பளத்துக்கு அர்த்தம் என்று சம்பளத்துக்கு பொறுப்பு என்று சொல்லி வந்து விடுமா? கடவுபட்டிகம் ஏதாவது வழி பண்றது அப்படி எந்த அவசியமும் கிடையாது. கடவுபட்டிகம் ஏதாவது வழி பண்றது அப்படி எந்த அவசியமும் கிடையாது. கடவுபட்டிகம் ஏதாவது வழி பண்றது அப்படி எந்த அவசியமும் கிடையாது. கடவுபட்டிகம் ஏதாவது வழி பண்றது. அப்ப இவ்வளவு சொன்னதுக்கு பின்னாடி இதை பத்தி ஒரு அறிவுமே இல்லாம நீங்க மறுப்பு பேச வர்றீங்க. இப்படித்தான் நீங்க மறுப்பு ஃபுல்லா என்ன பண்ணிக்கிறீங்க, ராசிக்கு மாத்தமா பேசிக்கிறீங்க, ரியால் நானாக்கு மாத்தமா பேசிக்கிறீங்க, ஒட்டுமொத்த ஜமாத்துக்கு மாற்றமாக என்னவெல்லாம் பேசி இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஒவ்வொன்றாக இன்ஷா அல்லாஹ் நான் அம்பலத்துக்கு கொண்டு வரத்தான் இருக்கிறேன். இவர் ஜமாத்துல பொம்மை நிர்வாகியாக மட்டும் இருக்கவில்லை, ஜமாத்தினுடைய ஆரம்பம் தெரியாதவராக மட்டும் இருக்கவில்லை, ஜமாத்தில் என்ன நடக்குது என்று புரியாதவராக மட்டும் இருக்கவில்லை. இந்த மறுப்பை அவர் எந்த நிலையில் பேசிக்கிறார் தெரியுமா? சுயநிலைவு இல்லாத ஒரு மனநோயாளி எப்படி உணர்வானோ அந்த மாதிரி உணர்வு வச்சுக்கிறார். இலங்கைக்கு வாங்க, நாங்க உங்களுக்கு சம்பளம் தரணும்னு சொல்லி நாங்களா சொல்லல, ஜமாத் சொல்லல, அவராகத்தான் முடிவெடுத்து வந்தாரு, அதுக்கு ஜமாத் பொறுப்பாகாது என்று ஒரு தகவலை சொல்லிட்டு மேலதிகமா என்ன சொல்றாரு, அவங்க ஜமாத் நல்ல ஜமாத் என்று காட்டுறதுக்காக வேண்டி ஒரு கருத்தை பதிவு செய்யறாரு. இருந்தாலும் நாங்கள் இவருடைய சம்பளம் தொடர்பாக பல மசூராக்களை பேசி இருக்கிறோம். என்ன பேசிக்கிறாங்களாம், இவருக்கு நம்ம ஆபீஸ்ல வேலை கொடுப்போம், ஆபீஸ்ல இவருக்கு கொடுக்கறதுக்கு உண்மையில வேலை இல்லாட்டாலும், இவருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ஜமாத்துல நிதி பற்றாக்குறையாக இருந்தாலும் நாங்க இவருக்கு ஒரு கவனம் எடுப்போம் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்து இவர்கிட்ட தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசுறாராம். யாரு பேசுறாராம்? அங்கதான் வேடிக்கை, இது ஹிஷாம் மௌலவியே பேசினாராம். என்ன மாதிரி கேட்கிறாரு, அவர் மறந்திருப்பாரு, நான் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன், நான் அவருக்கு ஃபோன் பண்ணி
இப்படி உங்களுக்கு ஜமாத்துல ஆபீஸ்ல வேலை தர்றதுக்கு ஜமாத் தயாரா இருக்குது, நீங்க வேலைக்கு வந்துடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹபீல் சலபி என்ன சொன்னாராம், இல்ல என்னால முழு நேர ஊழியராக வேலை செய்ய முடியாது, ஃபுல் டைம் ஆபீஸ்ல ஒர்க் பண்ண முடியாது, நான் பார்ட் டைம் தான் வருவேன், அதுக்கு நீங்க ஃபுல் டைம் சம்பளம் தரணும் என்று கேட்டுக்கொண்டதாகவும், அது மட்டும் கிடையாது வேணும்டா நான் வீட்டுல இருந்துட்டு வேலை செய்யற எனக்கு சம்பளம் தர்றீங்களா அப்படி என்று சொல்லி ஹபீல் சலபி கேட்டதாகவும், சரி நான் மஷூரா பண்ணிட்டு சொல்றேன் என்று சொல்லி மஷூரா பண்ணி இதெல்லாம் சாத்தியம் இல்லை என்று சொல்லி ஒரு முடிவு எடுக்கப்பட்டதாக ஒரு தகவலை பதிவு செய்யறாரு. இது அண்ட புழு மட்டும் இல்ல, ஆகாச புழு மட்டும் இல்ல, 1 நம்பர் கிறுக்குத்தான். இவர் ஒரு சந்தர்ப்பத்தில் கூட இது தொடர்பாக போன் பண்ணி பேசல. போன் பண்ணி பேசினார் யாரு தெரியுமா, ரியாலானா தான் போன் பண்ணி பேசிக்கிறாரு. ரியாலானா தான் இதை சம்பந்தமா கேட்டிக்கிறாரு. அதுக்கு ரியாலானாக்கு ஹபீல் சலபி இவர் சொன்ன மாதிரி பதில் சொன்னாரு, இவர் சொன்ன மாதிரி பதில் சொல்லவே கிடையாது. ஹபீல் சலபி என்ன சொல்லியிருக்கிறாரு தெரியுமா, என்னால ஃபுல் டைம் வேலை செய்ய முடியாது, ஊர்ல தாவா பண்ணணும், 7 நாளும் உங்கள் அலுவலகத்தில் வேலை செய்ய முடியாது, அதற்கேற்ற மாதிரி எனக்கு வேலை நாட்களை தந்தால் நாளைக்கு வேலை செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு கருத்தை பதிவு செய்யறாரு. அதற்கு பின்னாடி ஹபீல் சலபி அவர்கள் இது தொடர்பாக ஒரு மெயில் அனுப்புறாரு. அதற்கு இவர்கள் பதிலே சொல்லவில்லை. இதுதான் நடந்த உண்மை. ஆனா உண்மைக்கு புறம்பாக இவர் என்ன சொல்றாரு, நானே போன் பண்ணி பேசினேன், ஆனா இவர் இப்படி சொன்னாரு என்று பச்சையா புழுவுறீங்களே, உங்களுக்கு சொந்த சுயநிலையோட தான் பேசுறீங்களா நீங்க தான் இப்ப ரியாலானாவோ? நமக்கு தெரியல, ஆச்சரியமா இருக்குது. ரியாலானா பேசுறத நீங்க பேசுறேன்றீங்க, நீங்க ஹபீல் சலபி சொல்லாததையெல்லாம் என்னோட சொன்னாருன்னு சொல்லி சொல்றீங்க. மனநிலையிலும் ஒரு கோளாறு இருக்கிறது. இந்த லட்சணத்துல நீங்க தாவா பண்ண என்ன ஆகுறது? ரியாலானா பேசினதை நான் பேசினதாக நினைச்சு கொண்டு பேசுறீங்களே, இதே மாதிரி தொடர்ந்து நடந்தா என்ன ஆகுறது? அது மட்டும் கிடையாது, ஆபீஸ்ல போயிட்டு நான் தான் ரியால், நீ ஹிஷாம், நீ பதவி விட்டு இறங்கு, என்னுடைய பதவி நீ அபகரிச்சிட்ட என்று சொல்லி சண்டை பிடிச்சா, நான் தான் ரியால்னு சொல்லி ரியாலானோட கடைக்கு போய் அவருடைய சொத்துக்களுக்கு நீங்க சொந்தம் கொண்டாடிட்டீங்கடா என்ன ஆகுறது? ஜமாத் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த ரியாலானுடைய குடும்பமே சீரழிஞ்சு சின்ன பின்னமாயிருமே. இதுல ரியாலானா அதிகமா கவனம் எடுக்கணும்னு கேட்டுக்கொள்றேன். ஏன்னு கேட்டா இவர் ரியாலானா பேசுறதுல நான் தான் பேசுறேன்னு உளர்றாரு, என்ன பேசுறேன்னு தெரியாம மாட்டிக்கிட்டு உளர்றாரு, மாத்தி உளர்றாரு. எனவே இவர் சுயநினைவுடன் மறுப்பு சொல்லவில்லை. இந்த லட்சணத்துல உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்றாரு, ஹபீல் சலபி நீங்க சுயநிலையில தான் மறுப்பு சொல்றீங்களா அப்படின்னு வெட்கம் இல்லாம கேட்குறீங்க. என்னங்க மறுப்பு சொல்றீங்க? உங்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தா, அச்சம் இல்லைன்னு நினைச்சா மக்கள் மத்தியில கூட நம்ம மானம் போயிருமே. இப்படி எல்லாம் உளறினான்னு கூட சிந்திக்க தெரியாத அளவுக்கு மறை கலண்டு மண்டை புத்தி பேரழிச்சு உளர்றீங்க. அப்ப என்ன இவர் சொல்றது பொய்ன்னு விளங்குதா? அதாவது இந்த ஹிஷாம் மௌலவி ரியாலானா பேசுறது நான் தான் பேசுறது உளர்னார் இல்லையா, அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா, ஏற்கனவே நாம ரியாலானா ஒரு வாக்கு தந்தாரு, நாங்க போட்டு விட்டுட்டோம்னு சொல்லி சொல்றாரு பாத்தீங்களா, அந்த போன் கோல்ல தான் உங்களுக்கு என்னென்ன மாதிரி வேலை நாட்கள்ல உங்களுக்கு எத்தனை நாளைக்கு வேலை செய்ய முடியும் என்ற விஷயங்கள் எல்லாம் ரியாலானா மூலமாக தான் பேசப்படுகிறது, ஹிஷாம் பேசல. ஆனா இவர் ஒரு விஷயம் பேசிக்கிறாரு. என்ன பேசிக்கிறாருன்னு கேட்டா, ஹபீல் சலபி ராஜினாமா பண்றாரு. பண்ணதுக்கு பின்னாடி ஹிஷாம் மௌலவி போன் பண்றாரு. போன் பண்ணி என்ன கேட்டிருக்கிறார் தெரியுமா, ஹபீல் மௌலவி வார வெள்ளிக்கிழமை எத்தனை கொட்டி சும்மா போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிக்கிறாரு. ஏன்னா இவருக்கு தானே அந்த தாவா பொறுப்பாளராக போட்டிக்கிறாங்க. அப்பதான் ஹபீல் சலபி சொல்றாரு, எப்படி நான் தாவா பண்ண முடியும், நான் தான் அவங்க ஜமாத்து எல்லா பொறுப்பையும் விட்டு தாய் பொறுப்பு விட்டு விளையிட்டேனே, ரிசைன் பண்ணிட்டேனே, ஜமாத்துக்கு கடிதம் கொடுத்துட்டேனே அப்படின்னு. என்னது கடிதம் கொடுத்துட்டீங்களா, என்கிட்ட கூட ஜமாத்து சொல்லலையே அப்படின்னு சொல்லி புலம்பினீங்களே, இதுதான் நீங்க பேசுறீங்க, இதை நீங்க மறந்துருப்பீங்க. இப்ப நினைவுபடுத்தி பாருங்க, நீங்க ரியாலானாங்கிற கற்பனை உலகத்துல விட்டுட்டு ஹிஷாம் அவங்களுடைய நிஜ உலகத்துக்கு வந்து இப்படி நீங்க பேசி உளறினீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு பாருங்க. இது ஒரு தகவலுக்காக நான் மக்கள் மத்தியில பதிவு செய்து கொள்கிறேன். இவர்கள் சம்பளம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இவர்கள் வெளியிட்ட வீடியோவிலேயே நம்ம பார்க்கலாம். 500 ரியால் கூட இங்கே வர வச்சு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை நிறைய இருக்கும், கூட இவங்க கையிலேருந்து கொடுத்து ஒரு நிறைவேற்று ஒரு ரொம்ப கண்ணியமாக இருந்திருக்கும். தௌஃபிக் பிரதர் என்ன சொல்றாரு, சம்பந்தப்பட்ட அரபிட்ட இருந்து சம்பளம் எடுத்த சொல்றாங்க இல்லையா, அதுக்கு பின்னாடி நான் என்னென்ன விளக்க சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். என்னன்னு கேட்டா ஒரு தகவலை பதிவு செய்யறாரு. அரபி அவங்களுக்கு 500 ரியால் தர்றான், அது உண்மையிலேயே பத்தாது, கம்மியான சம்பளம் தான். நீங்க அதை ஜமாத்துக்கு தெரிவிச்சிருந்தீங்கன்னு சொன்னா ஜமாத் உங்களுக்கு அந்த சம்பளத்தோட சேர்த்து 500 ரியாலோட சேர்த்து இன்னும் கூட வச்சு தந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை பதிவு செய்யறாரு. உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு கடமை இல்லைன்னு சொன்னா நீங்க என்னத்துக்கு கூட கொடுக்கணும்?
அரபி பேசுனமே 500 ரியாலை எடுத்து கொடுத்துக்க போய்க்க வேண்டியது தானே. உங்களுக்கு கடமை இருந்திருக்கிறது, அதை உங்களுடைய வீடியோவும் சொல்கிறது. ரெண்டாவது வந்து நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. அதுலேயும் இந்த ஆரம்பத்தில் ஹஃபீஸ் சலஃபி பாதிக்கப்பட்டிருக்கிறார் சம்பள விடயத்தில் என்று ஒரு இடத்துல பதிவு செய்கிறார். ஆரம்பத்தில் ரொம்ப காலம் உங்களுக்கு கொடுக்காம இருந்திருக்கிறாங்க. இங்கிருந்து கொடுக்கல அவங்களுக்கு கொடுக்கல. அவருடைய சம்பளம் தொடர்பாக பேசும்போது இன்னொரு கட்டத்தில் என்ன சொல்லுவாரு, இவங்க தரப்புல இருந்து சம்பளம் கொடுக்கப்படல, அரபி தரப்புல இருந்து இவருக்கு சம்பளம் வரல என்று ஒரு வாசகத்தை பதிவு செய்யறாரு. அப்ப நீங்க சம்பளம் கொடுக்கப்படவில்லை என்று சொல்றீங்களே, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கடமை இல்லாட்டி எதற்காக தௌஃபீக் பிரதர் அந்த மாதிரி ஒரு வாசகத்தை சொல்லணும்? எங்களுக்கு தான் கடமை இல்லைன்னு நீங்க மறுத்திருக்க வேண்டியதுதானே. உங்களுக்கு கடமை இருக்க போய்தான் இந்த மாதிரி வாசகங்களை பதிகிறாரு. அது மட்டும் கிடையாது, இந்த விசாரணை வீடியோவை முழுமையாக வெளியிட்டிருந்தார். இதன் பின்னால் நடக்கக்கூடிய, இதன் பின்னணியில் நடந்த விடயங்கள் மக்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். அதை மறைச்சி மக்கள் மத்தியில் வேற ஒரு தோற்றத்தை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் முழு வீடியோவை போடாமல் வெட்டி அவர்களுக்கு எது சாதகமாக இருக்குதோ, ஹஃபீஸ் சலஃபிக்கு எது பாதகமாக இவர்கள் பார்வையில் தோன்றுதோ அது மட்டும் போட்டாங்க. அதுல கூட இவர்களுக்கு பாதகமான சில விஷயங்கள் இருப்பதை இப்ப நீங்க பாத்தீங்க. அந்த விசாரணை தொடர்பாக என்ன பேசப்படுது, அதாவது SLTJ பார்த்து கேட்டிருக்கிறாரு, நீங்க ஹஃபீஸ் சலஃபி எதிர்பார்த்தீங்களா இல்லையா? நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? வந்துட்டாரு. வந்ததன் பின்னால் நீங்க ஏன் அவருக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கலன்னு சொல்லி கடுமையாக கண்டிக்கிறார். அது மட்டும் கிடையாது, விசாரணைக்கு பின்னாடி விசாரணையில இறுதி கட்டத்துல ஒரு தகவலை பதிகிறாரு. சகோதரர் தௌஃபீக் எந்த மாதிரியான வாசகங்களை எல்லாம் பதிவு செய்யறாரு தெரியுமா? நீங்க ஹஃபீஸ் சலஃபியை வரணும் என்று எதிர்பார்த்தீங்களா இல்லையா? அவர் வந்துட்டாரு. வந்தவருக்கு நீங்கள் அவருக்குரிய தேவைகளை ஏற்படுத்தி அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமல் இருந்தது தவறு, அது நமக்கு வருத்தம் அளிக்கிறது என்று அவருடைய வருத்தத்தை தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். இதையெல்லாம் நீங்க மக்கள் மத்தியில வெளிப்படுத்தினீங்களா? வெளிப்படுத்தினா உங்க மானம் போயிருமே. இப்ப ஹிஷாம் மௌலவி புலியினது வெளியால வந்துருமே. இவ்வளவையும் முழு பூசணிக்காக சோத்துல மறைச்சிட்டு எவ்வளவு வெக்கம் இல்லாம இவ்வளவு ஒரு நெஞ்சலத்தை இருந்தா இப்படி எல்லாம் பேசுவீங்க நீங்க. அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? எங்களுக்கு ஒரு ஜமாத் இருக்குது, 80க்கு மேற்பட்ட கிளைகள்ல எங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, நாங்க என்ன சொன்னாலும் மக்கள் கேட்பாங்க, பொதுவா நம்ம மக்கள்ன்ற மனநிலை எப்படி இருக்குது, இவர்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்டுட்டு போற மனநிலை தான் இருக்குது. நம்ம SLTJ குழுவில் இருக்கிறவங்க அழைப்பே படிக்கிறது இல்லையே. மக்களுடைய பலவீனத்தை இவர்களுடைய பலமாக எடுத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றி மார்க்க பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஜமாத் என்ற பெயரில். இதை தெளிவாக இவருடைய மறுப்பு உணர்த்தி கொண்டிருக்கிறது. ஹஃபீஸ் சலஃபி தொடர்பான முழு விசாரணை வீடியோ வெளியிடாமல் இவர்களுக்கு எது சாதகமா இருக்கும் நினைச்சு கொண்டு வெளியிட்டாங்களோ அதிலேயே ஹஃபீஸ் சலஃபி இவர்களால் வரவழைக்கப்பட்டிருக்கிறார், இவரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார், இவரால் SLTJ-யினால் ஹஃபீஸ் சலஃபி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார் என்பதற்கு பலமான ஆதாரம் அதிலே இருக்கிறது. அதைத்தான் இப்பொழுது நீங்க பார்த்தீர்கள். ஆனா இதெல்லாம் தெரியாம என்ன பண்றாங்க, மறுப்பு சொல்ல வர்றாங்க. இவங்க விசாரணை வீடியோவை போடாட்டாலும் பரவாயில்ல, நீங்க போட்ட வீடியோ கூட ப்ரூஃப் ஆக்கமாலுக்கா போடுவீங்க? இந்த மாதிரி தான் நீங்க மறுப்பு சொல்லுவீங்களா? இவர்கள் முழு விசாரணை வீடியோ வெளியிடாமல் பம்மாத்து காட்டுவது எதற்கான மக்களுக்கு புரியுறதா? இப்போ இவர்கள் முழு வீடியோ வெளியிட்டால் இப்பொழுது ஹிஷாம் மௌலவிக்கு நாம உட்கார்ந்து மறுப்பு சொல்ல தேவையில்லை. அத்தனை விடயங்களுக்கும் அந்த விசாரணை வீடியோவில் மக்களுக்கு தெளிவான பதில் உள்ளது. அதை மறைக்க வேண்டும், தாங்கள் இழந்த மானத்தை தூக்கி நிறுத்த வேண்டும். இவர்கள் ஹஃபீஸ் சலஃபியை அவமானப்படுத்த வேண்டும், அவர் மேல் அவதூறு சொல்லி ஜமாத்தை காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்து திட்டமிட்டு எந்த விசாரணை வீடியோவை முழுமையாக வெளியிடாமல் துண்டா கட் பண்ணி வெளியிட்டாங்க பாருங்க. அதுலயே அல்லாஹ் தஆலா இவர்கள் அயோக்கியர்கள் என்பதை புரிய வைத்தானா இல்லையா? மக்கள் இதிலிருந்து தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே ஹஃபீஸ் சலஃபி விடயத்தில் இவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள், வர சொல்லி இருக்கிறார்கள், சம்பளம் தர கடமைப்பட்டிருக்கிறார்கள், சம்பளம் தருவதாக வாக்களித்திருக்கிறார்கள், அதை செய்யாமல் ஏமாற்றி இருக்கிறார்கள். அதனால் ஹஃபீஸ் சலஃபி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக தந்த வாக்குமூலம், ரியானான தந்த வாக்குமூலத்தை பார்த்திருப்பீங்க, ராசிக்னா தந்த வாக்குமூலத்தை பார்த்திருப்பீங்க. இவர்கள் விசாரணை வீடியோ என்று வெளியிட்ட வீடியோவிலேயே சகோதரர் தௌஃபீக் அவர்கள் சொன்ன வாதங்கள், தௌஃபீக் அவர்கள் சொன்ன விடயங்கள் அனைத்துமே ஹிஷாம் மௌலவிக்கு மறுப்பாக இருப்பதை பார்க்கிறீர்கள். எனவே ஹஃபீஸ் சலஃபி நாங்கள் வர சொன்னோம் என்பது பச்சை பொய் என்று ஹிஷாம் மௌலவி புழுகியது அப்பட்டமாக தெளிவாகிவிட்டது. அதாவது இதுல ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னன்னு கேட்டா, நாங்க ஹஃபீஸ் சலஃபிக்கு மறுப்பு சொல்ல போறோம் என்று போய் SLTJ-க்கே ஹிஷாம் மௌலவி மறுப்பு சொன்னதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம்.
ஹஃபீல் சலஃபிக்கு இவங்க மறுப்பு சொல்லாம விட்டுருந்தா கூட மக்கள் இந்த அளவுக்கு இவர்கள் அயோக்கியர்கள் புரிஞ்சிருக்க மாட்டாங்க. இவர்களுடைய வீடியோ பார்த்தது பின்னாடி இந்த அளவுக்கு அயோக்கிய பயில்வோ அப்படின்னு சொல்லி தெளிவாக புரியக்கூடிய வகையில் இவர்கள் மறுப்பு சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு மறுப்பை உலகத்தில் யாருமே சொல்லியிருக்க மாட்டார்கள். ஏன்? அவர்களுக்கு எதிரான மறுப்பை தான் அவர்கள் அதிகமாக பேசியிருக்கிறார்கள். இவர்கள் இவ்வாறு உளர வேண்டும், இவர்கள் இவ்வாறு வந்து மாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் ஹஃபீல் சலஃபி இவ்வளவு நாளும் பொறுமையாக இருந்தார். ஏதோ இவர் ஹஃபீல் சலஃபி பொறுமையாக்கிறாரு, இவர்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை ஒண்ணும் இல்லை என்று சொல்லி அவசரப்பட்டு வந்து இப்ப அது முகம் குப்புற விழுந்து மூக்கு உடைந்து ரத்தம் கொட்டி கொண்டிருப்பதை மக்கள் தெளிவாக இதனூடாக புரிந்து கொள்வீர்கள். அப்ப ஹஃபீல் சலஃபி ஜமாத் வர சொல்லல, அவர் வர சொன்னதாக சொல்வது பொய் என்பது அண்ட புழுகளே ஆகாச புழு என்பதை இதுல இருந்து நாம புரிந்து கொள்ளலாம். அப்ப ஹஃபீலுடைய வருகை தொடர்பாக என்ன நடந்திருக்கிறது? ஏதோ இவர் சொல்றாருல்ல, முகப்பத்து அடிப்படையில் கூப்பிட்டோம், எல்லா தாய்கிட்டையும் அப்படி வெளிநாட்டில் இருக்கிற தாய்களோட நாங்கள் பேசும்போது இவரோடையும் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. நான் தெரியாம கேட்கிறேன், ஹஃபீல் சலஃபியினுடைய வருகையின் போது, அதாவது 2012 2011 அல்லது 12 கால பகுதியில தான் இது நடக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் ஹஃபீல் சலஃபி தவிர உங்களோட எந்த தாய் வெளிநாட்டில் வேலைக்கு போனாரு? உங்கள்ட்ட எந்த தாய் இருந்தாருன்னு கேட்குறேன். எல்லாரும் இந்தியாவில இருந்து படிச்சுட்டு வந்த எம்எஸ்சி பட்டம் பெற்றவங்க தான் வச்சுட்டு இருந்தீங்க. இலங்கையில இருந்து சில தாய்களை வச்சுட்டு ஜமாத்தை நடத்தி கொண்டிருந்தீங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தாய்னா அவர் மட்டும்தான் இருந்தாரு. அதுக்கு பின்னாடி தாய்கள் நிறைய பேர் போனாங்க. எதனால போனாங்க? தாய்களை நீங்க ஒழுங்கா கவனிக்காம விட்டீங்க. அவர்களுடைய சம்பளம், அவர்களுடைய பொருளாதார நெருக்கடி வந்ததுனால இந்த ஜமாத்துல இருந்து கொண்டு நம்மளுடைய பொருளாதாரத்தை நம்மளால சரி செய்ய முடியாது என்பதற்காக அதுக்கு பின்னாடி வெளிநாட்டுக்கு போனாங்க. ஏதோ நீங்க முகப்பத்துல கூப்பிட்டோம்னு சொல்றீங்களே, இவர் மாதிரி எந்த தாய் இருந்தா? அப்ப இதுவே பச்சை போய் முகப்பத்துல எல்லாம் கூப்பிட கிடையாது. உங்களுக்கு தாய்க்கு அந்த டைம்ல பற்றாக்குறையா இருந்துச்சு, அவரும் வெளிநாட்டுல இருந்ததுனால உங்களுக்கு உதவி செய்ததுனால நீங்க தவாக்குவாங்க அழைப்பை உருவாக்கி இருக்கிறீங்க. இந்த ஜமாத் கால் ஒன்றுவதற்கு இலங்கையில நீங்க ஒரு காரணமா இருந்திருக்கிறீங்க. சகோதரர் பிஜேக்கு நீங்க ரொம்ப பாசத்துக்குரியவராகவும் நெருக்கமானவராக இருக்கிறீங்க. எங்களோட வந்து தவா பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க அதை வலியுறுத்தி அழைச்சிருக்கீங்க. இந்த முகப்பத்துல கூப்பிட்டவங்களா பச்சை பொய். அது மட்டும் கிடையாது, இவங்க கூப்பிடுறாங்களா, கூப்பிடுறதுக்கு பின்னாடி வர்றாரு. வந்ததுக்கு பின்னாடி இவங்க சுமார் 6 மாச காலம் எந்த ஒரு கவனமும் செலுத்தாம இருந்ததன் பின்னாடி மறுபடியும் இவர் சவுதிக்கு போறாரு. அந்த சந்தர்ப்பத்துல தான் அரபியனுடைய சம்பளம் தொடர்பாக பேசப்படுது. ஜமாத்துக்கு முன்வைக்கிறார். ஜமாத் என்ன பண்ணுது? ஆலோசனை செஞ்சு, சரி நீங்க அந்த பணத்தை ஜமாத்துக்கு அனுப்பினா ஜமாத்தோட சம்பளம் தர்றோம் என்று சொல்லி ஒரு தகவலை சொன்னதன் பின்னாடி அவர் இலங்கைக்கு வர்றாரு. இலங்கைக்கு வந்ததன் பின்னாடி ஜமாத்துக்கு அந்த தாய் சம்பந்தப்பட்ட அரபி வாக்களித்ததை போல் சம்பளம் கொடுக்கல, அது வேற விஷயம். ஆனா இவர் எப்படி பெறட்டுறாரு தெரியுமா? சவுதியில இருந்து கொண்டு முகப்பத்துல பேசும்போது இவர் உடனே சம்பளம் தாங்கன்னு கேட்டதாகவும், நாங்கள் சம்பளம் தர முடியாது என்று கேட்டதாகவும், உடனே அங்கே இருந்து அரபிட்ட அரேஞ்ச் பண்ணிட்டு வாருன்னு சொல்லி எக்ரிமெண்ட்ல வந்ததாகவும் புடுகுறீங்க. இது ஒரு சந்தர்ப்பத்தில் நடக்குது. நீங்கள் ஏமாத்தி வஞ்சகம் செய்ததுக்கு பின்னாடி அவர் சவுதிக்கு போறாரு. அதுக்கு பிறகுதான் இது நடக்குது. இது மக்கள் மத்தியில் நீங்க சொன்னீங்களா? தெளிவா நீங்க இதுல மறைச்சி இருட்டடிப்பு செஞ்சு புழுகி இருக்கிறீர்கள். அப்ப இதுலயும் நீங்கள் பொய்யர்கள் என்பது தெளிவாகிறது. ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, ஹஃபீல் சலஃபி விடயத்தில் இவர்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள். வர சொல்லி வாக்களித்து மோசடி செய்து ஏமாற்றி அவரை பழித்திருத்திருக்கிறார் என்பதை இதுவரைக்கும் நீங்க பாத்தீங்க. இப்ப என்ன அடுத்ததாக ஹிஷாம் மௌலவி சொல்றான்னு கேட்டா, இவர் ஜமாத்துக்கு தெரியாம 30 மாச காலம் அரபிட்ட சம்பளம் வாங்கினாரு அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு வாதத்தை போட்டு வைக்கிறாங்க. இந்த வாதத்தை வைத்து தான் ஹஃபீல் சலஃபி அவர்களை மோசடி செய்திருக்கிறாரு என்று நிரூபிக்கிறதுக்கு கடுமையாக கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே 30 மாச கால சம்பளம் வாங்கினாரா? அது என்ன நடந்தது? அது தொடர்பாக ஹிஷாம் மௌலவி என்னென்ன ஆதாரம் காட்டுறாரு, அதுல ஆதாரம் காட்டக்கூடிய ஆதாரங்கள் உண்மையா அப்படிங்கிறத இப்ப நாம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஹஃபீல் சலஃபி அரபியிடம் 30 மாச கால சம்பளம் வாங்கினாரு அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் காட்டுறாங்கன்னு கேட்டா, கொடுத்த அரபிய சொல்றாரு அப்படின்னு சொல்லி குபைலி என்கூடிய அரபி சொல்லக்கூடிய ஒரு தகவலை எடுத்து காட்டுறாங்க. என்ன சொல்றாரு அதுல? ஹஃபீல் சலஃபிக்கு நான் மாசம் 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறேன், சுமார் 30 மாத காலமாக இந்த சம்பளம் போயிட்டு இருக்கு அவருக்கு, இது அவர் இன்னும் ஜமாத்துல தான் இருக்கிறாரா அப்படின்னு கேட்கறதோட, ஹஃபீல் சலஃபி அவர் பெற்றுக்கொள்வதற்கான சம்பளத்திற்கு அவர் எனக்கு அடிக்கடி அறிக்கைகளை அனுப்பி கொண்டிருக்கிறார் என்று சொன்னதோடு மட்டும் இல்லாம எப்ப இருந்து அறிக்கை அனுப்புறத சொல்றாரு? டிசம்பர் 2012 இருந்து எனக்கு சம்பந்தப்பட்ட அரபி எனக்கு ஹஃபீல் சலஃபி ரிப்போர்ட் அனுப்புறாரு, தகவல்கள் அனுப்பிட்டு இருக்கிறாரு என்று சொல்லி ஒரு சொல்லக்கூடிய
தகவலை ஸ்கிரீன்ஷாட் வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று மக்கள் மத்தியில் போட்டு காட்டுறாங்க இந்த வீடியோவில். இது உண்மையா அப்படிங்கிறத நாம சிந்திச்சு பார்க்கணும். அரபி என்ன சொல்றாரு, டிசம்பர் 2012 இருந்து இவர் எனக்கு தகவல் அனுப்பிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாரு. அப்ப டிசம்பர் 2012 இருந்து 30 மாச காலம் என்று பாருங்களேன் எவ்வளவு வரும். டிசம்பர் 2012 இருந்து 30 மாசம் சொன்னா சுமார் 2.5 வருடங்கள். அப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எப்ப வந்து முடியும்னு கேட்டா 2015 மே மாசத்துல தான் சரியா 30 மாசம் வந்து முடியும். அப்ப அரபி சொல்றதன் பிரகாரம் டிசம்பர் 2012 இருந்து ஹஃபீஸ் சலஃபி எனக்கு ரிப்போர்ட் அனுப்புறாருங்கிறது உண்மையாக இருந்தால் 30 மாச காலம் பார்த்தீங்கன்னு சொன்னா 2015 மே மாசம் வரும். அப்ப இந்த பிரச்சனை எப்ப நடக்குது, 2014 ஜனவரியோட நீங்க சொல்ற மாதிரி விசாரணை நடந்து முடிவுக்கு வந்துருச்சு. அப்ப முடிவுக்கு வந்ததுக்கு பின்னாடி 30 மே மாசம் வரைக்கும் ரிப்போர்ட் வாங்கி கொண்டு இருந்தாரா? அப்ப சம்பந்தப்பட்ட அரபி உங்களுக்கு 2015 மே மாசம் மெசேஜ் அனுப்பினாரா? அப்ப நான் நினைக்கிறேன் இப்படிதான் SLTJல மெக்ஸ் படிச்சவங்க இருப்பாங்களோ, SLTJல இப்படிதான் உங்களுக்கு கணக்கு பாடம் படிச்சு தர்றாங்களோ. டிசம்பர் 2012 இருந்து ஜனவரி 2015 ஜனவரிக்கு உள்ள 30 மாசம் இருக்குன்னு சொல்லித்தான் உங்களுக்கு ஜெனரல் நாலேஜ் இருக்குதோ. என்னது இப்படிதான் நீங்க இது பண்ணுவீங்களா? மே மாசம் 2015 மே மாசம் அனுப்பின ரிப்போர்ட்டுக்கு அனுப்பின மெசேஜுக்கு நீங்க முன்கூட்டி ஜனவரிலேயே நீங்க அவருக்கு நடவடிக்கை எடுத்துட்டீங்களோ என்னன்னு கேட்கிறேன். இப்படிதான் நீங்க மக்கள் மத்தியில் ஆதாரம் காட்டுவீங்களா? சம்பந்தப்பட்ட அரபி காட்டக்கூடிய ஆதாரத்திலேயே அது பொய் என்கிறதுக்கு தெளிவான ஆதாரம் இருக்கிறது. தெளிவா சிந்திச்சு பார்த்தால விளங்க முடியும். அப்ப இப்படி இருக்கக்குள்ள 30 மாசம் ஆதாரம் 30 மாசம் சம்பளம் எடுத்தாரு இந்த பாருங்க அரபி சொல்றாருன்னு சொன்னா, அரபி சொன்னா உங்க மூளை எங்க போச்சு? யோசிச்சு பார்க்க வேணாமா? ஒரு மனுஷன் மேல விசாரிக்க போறோம்னு சொன்னா அதை சிந்திச்சு பார்த்து 30 மாசம் என்றாரு. அப்பா 30 மாசம் பார்த்தா 2015 மே மாசம் வருவது, இன்னும் 2014 டிசம்பர் தானே இது வந்து முடியுது. வெறுமனை 25 மாசம் தானே இருக்குது. இன்னும் 5 மாசத்துக்கு என்ன தகவல் சொல்றது? பச்சை பொய்யத்தானே புழுகி இருக்கிறாரு என்று சொல்லி விளங்கணுமா இல்லையா? அதெல்லாம் விளங்க கிடையாது. உங்களுக்கு என்ன தேவை? ஹஃபீஸ் சலஃபி உங்க ஹஃபீஸ் சலஃபிக்கு மேல உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி, அந்த காழ்ப்புணர்ச்சிக்கு காரணம் தேடுறீங்க. உங்களுக்கு காரணம் கிடைச்சிது, அதை வச்சு நீங்க நடவடிக்கை எடுப்பதாக சொன்னீங்களே ஒழிய அது நியாயமா அநியாயமா அது சரியா தவறா என்று நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தவில்லை. இப்படித்தான் நீங்க விசாரணை நடத்துவீங்களா? அப்ப நீங்க அரபிய ஆதாரம் காட்டி எதை ஹஃபீஸ் சலஃபிய டேமேஜ் பண்ண வந்தீங்களோ, நீங்க காட்டக்கூடிய ஆதாரமே கோளாறு உள்ள ஆதாரம் என்கிறது மக்கள் மத்தியில இப்போ தெளிவா புரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம உண்மையிலேயே இந்த அரபி காட்டின விஷயம்தான் உங்களுக்கு இவர் மேல நடவடிக்கை எடுக்கிறது காரணமாக இருந்தா விசாரணையில இதை நீங்க எடுத்து காட்டிருக்கணுமா இல்லையா? விசாரணை நீங்க இதே எடுத்து காட்டினீங்க. அரபி இவருக்கு 30 மாசம் கொடுத்ததா சொல்றாரு, இருந்தா பாருங்க ஸ்கிரீன்ஷாட்டு அப்படின்னு எடுத்து காட்டினீங்க. தைரியம் இருந்தா உங்களால இந்த விசாரணை வீடியோவில் இந்த அரபியனுடைய விசாரணை பிரகாரம் அரபி சொன்ன வாக்குமூலத்தின் பிரகாரம் தான் நாங்க இவரை விசாரிச்சோம், அதுக்குரிய ஆதாரங்கள் இருந்தா இருந்து பாருங்க என்று சொல்லி ஹஃபீஸ் சலஃபி முன்னாடி ஹஃபீஸ் சலஃபியை வச்சுக்கொண்டு தௌஃபீக் பிரதர்கிட்ட கொடுத்து காட்டிங்களோ, உங்களால காட்ட முடியுமா? ஆகவே என்னன்னு கேட்டா ஹஃபீஸ் சலஃபிக்கு நான் 30 மாசமா சம்பளம் கொடுத்தேன்னு சொல்லக்கூடிய அரபியின் வாத பிரகாரம் பார்த்தா கூட 30 மாசம் வராது. இதை ஏதோ தப்பு இருக்குதுன்னு சொல்லி சாதாரண அறிவை கொண்டு சிந்திச்சு பார்த்தாலே விளங்கும். அது மட்டும் கிடையாது, இவங்க ஒரு ஆதாரத்தை காட்டுறாங்க இல்லையா, ராசிக்கு சகோதரர் அப்துல் ராசிக்கு இந்த மாதிரி அரபி மெசேஜ் போட்டாரு என்று சொல்லி ஒரு ஆதாரத்தை காட்டுறாங்க இல்லையா. இப்போ ஹஃபீஸ் சலஃபி அவர்கள் சம்பந்தப்பட்ட குபைலிங்கிற அரபியிடம் இது தொடர்பாக கேட்கிறாரு, அதே வாட்ஸ்அப்ல கேட்கிறாரு. கேட்கும்போது ஹஃபீஸ் சலஃபிக்கு இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன ரிப்போர்ட்னு கேட்கிற, எனக்கு அப்துல் ராசிக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, அவன் ஒரு பச்சை பொய்யன் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்றாரு. அதுக்குரிய ஸ்கிரீன்ஷாட்டை இப்ப நீங்க பாருங்க. அப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அப்ப உங்ககிட்ட பேசும்போது ஹஃபீஸ் சலஃபிக்கு சம்பளம் கொடுத்தேன்னு சொல்லி சொல்றாரு, அதுலயே பொய் இருக்குது, அதுவே பொய்ன்னு விளங்குது. ஹஃபீஸ் சலஃபிட்ட ராசிக்கு பத்தி என்ன சொல்றாரு, நான் ராசிக்கு அந்த ரிப்போர்ட்டுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப எதை மூவ்மெண்ட் எடுக்கிறது மக்கள்? இப்ப எதை வச்சு முடிவு செய்யறது? இதுவே விசாரணையில இவங்க நடந்து கொண்டவங்க பச்சை பலன்னு விளங்குது. ஒரு SMS வச்சா நீங்க முடிவு எடுப்பீங்க, வாட்ஸ்அப் மெசேஜை வச்சா முடிவு எடுப்பீங்க. சரியான முறைப்படி என்ன செய்யணும்? சம்பந்தப்பட்ட அரபியை உங்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்கணும். அனுப்பின அரபியை கூப்பிட்டு வச்சு இல்லையா நீங்க விசாரிச்சிருக்கணும். சம்பந்தப்பட்ட அரபியை கூப்பிட்டு வச்சு அவன் அதுக்குரிய 30 மாசம் இவர் சம்பளம் எடுத்தாரு, இந்த பாரு நான் 1000 ரூபாய் கொடுத்தீங்க ரிசிப்ட் ஆதாரங்கள் எல்லாம் தந்து அதை வைத்து நீங்க ஹஃபீஸ் சலஃபிக்கு விசாரணை நடத்தி இருந்தால் உங்கள் வாதத்தில் நியாயம், உங்கள் விசாரணையில் ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம்.
எதுவுமே இல்லாம எங்கேயோ இருக்கிற அரபி ஏதோ ஒரு மெசேஜ் போட்டான்னு சொல்லி அதை வச்சு விசாரணை பேர்ல 30 மாசம் புழுவுறீங்கிற இதான் நீங்க விசாரணை நடத்துற லட்சணமா? எனவே ஹஃபீல் சலஃபி 30 மாசம் வாங்கினார் என்பதற்கு இவர்கள் காட்டிய ஆதாரம் ஒண்ணுக்கும் உதவாத குப்பை ஆதாரம், சப்பை ஆதாரம்ங்கிறது இதுல இருந்து தெளிவா விளங்குது. இன்னும் சொல்வதாக இருந்தால் ஹஃபீல் சலஃபிக்கு சம்பந்தப்பட்ட அரபி அனுப்பிய மெசேஜ் பிரகாரம் ராசிக் பொய் சொல்லி இருக்கிறார். பொய் சொன்னது மட்டும் கிடையாது, இவர்களே மெசேஜை செட்டிங் பண்ணி புழுவி இருக்கிறாங்கிறதுக்கு இது ஆதாரமா இருக்குதா இல்லையா? அப்ப மக்கள் இதை நல்லா தெளிவா சிந்திச்சு பார்க்கணும். அடுத்ததா என்னன்னு கேட்டா, இவங்க 30 மாசம் சம்பளம் வாங்கினான்னு சொல்றாங்க இல்லையா? ஹஃபீல் சலஃபி அரபிட்ட ஜமாத்துக்கு தெரியாம 30 மாசம் சம்பளம் எடுத்ததா சொல்றாங்க இல்லையா? அதுவே பொய்யன்னு சொல்லி ஆயிடுச்சு. அப்ப என்னதான் உண்மையான விஷயம்னு கேட்டா, 30 மாசமா சம்பளம் எடுத்தேங்கிறத தான் அவர் மறுத்து வைக்கிறாரு. அப்ப சம்பளம் எடுத்தாரான்னு கேட்டா உண்மையிலே எடுத்தார், அதை அவர் மறுக்கவும் இல்லை. இது தொடர்பாக அவர் விளக்கப்படுத்தி இவர் 5 பாகங்கள் ஹஃபீல் சலஃபி வெளியிட்டாரா இல்லையா? அதுக்கு அடுத்தடுத்த பாகங்கள்ல அரபிட்ட நான் சம்பளம் எடுத்தேன் என்று சொன்னால் என்ன எடுத்தேன், என்ன காரணத்தின் அடிப்படையில் எடுத்தேன், அதுக்கு என் தரப்பு வாதங்கள் நியாயங்கள் என்ன என்பதை தெளிவுபடுத்தி மறுப்பை வெளியிடுவதற்கு தயாராக வைத்திருந்தார். அதுக்கு முன்னாடியே முண்டி அடிச்சு கொண்டு என்ன பண்ணாங்க, SLTJ மறுப்பை போட்டாங்க. எனவே இவர் ஹஃபீல் சலஃபி முழுமையாக மறுக்கவில்லை, அவர் சம்பளம் பெற்றது உண்மை. இவர்கள் சொல்வது போன்று 30 வருட காலங்களாக 1000 ரியால் பெற்றது என்பதுதான் பச்சை போய். அதற்கு இவர்கள் காட்டக்கூடிய ஆதாரம் கிடையாது. ஆனா விசாரணையில் இது தொடர்பாக வரும்போது அவர் ஒத்துக்கொள்றாரு. என்ன, 6 மாச காலம் எனக்கு தொடர்ந்து சம்பளம் கிடைச்சிட்டு தான் இருந்துச்சு, அது இந்த அரபியினூடாக கிடைக்கவில்லை, வேற ஒரு ஏற்பாடு மூலமாக கிடைத்தது என்று சொல்லி தெளிவாக சொல்கிறார். சம்பந்தப்பட்ட விசாரணையில கூட இந்த இப்ப உளர்னாரே 30 மாசம் எடுத்து காட்டினாங்க இப்படின்னு சொல்லி இவங்க உளர்றாங்க. இப்படி உளரும் போது இவர்கள் எந்த ஆதாரமும் காட்டாம மாட்டிக்கிட்டு முழிக்கும் போது இவர் தெளிவாக மறுக்கிறாரு. அந்த விசாரணை வீடியோவில் அவங்க வெளியிட்ட வீடியோவிலே நீங்க பார்க்கலாம். ஹுபைல் என்கிற அரபி ஹஃபீல் சலஃபி சம்பளம் தர்றதாக ஆல்ரெடி பேசியிருந்தார். பேசிய மாதிரி சம்பளம் தரப்படவில்லை. ஆனா என்ன நடக்குதுன்னு கேட்டா, வேற ஒரு அரபு பெண்மணியின் ஊடாக கைசன் மௌலவியிடம் இருந்து அவரின் ஊடாக ஹஃபீல் சலஃபிக்கு சம்பளமாக வரவில்லை, மாதம் தரப்படவில்லை. 1 மாதத்துக்கு 500 ரியால், 1 மாதம் 350 ரியால், இவ்வாறு ஒரு நிர்ணயிக்கப்படாத தொகை நிர்ணயிக்கப்படாத கால அடிப்படையில இது ஒரு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டுச்சு. இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு கேட்டா, வேற ஒரு அதே அரபு பெண்மணியினூடாக மாதங்கள் சுமார் 6 மாத காலங்கள் 1000 ரியால் ஹஃபீல் சலஃபிக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இதை அவர் தெளிவாக சொல்றாரு. இதை அவர் மறுக்கவும் இல்லை, பேசக்கூடிய நானும் மறுக்க போறதும் இல்லை, ஜமாத்து மறுக்கவில்லை. என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இதை சகோதரர் தௌஃபிக் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே சம்பந்தப்பட்ட விசாரணையில கூட 30 மாதங்கள் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்படாமல் வெறும் 6 மாதங்கள் தான் எடுத்தாரு அப்படின்னு சொல்லித்தான் தௌஃபிக் பிரதர் கூட ஒப்புக்கொள்றாரு. ஒப்புக்கொண்டத பின்னாடி இவங்க எப்படி மறுக்கிறாங்க, மறுபடியும் என்ன பூஜானி காட்டுறாங்க, இல்ல 30 மாசம் எடுத்தாருன்னு கேட்டா, அப்ப என்ன நீங்க அப்ப விசாரணை நடத்துறீங்களா இல்ல வேற என்ன நடத்துறீங்களா? உங்க விசாரணையிலே நீங்க மூக்குடைஞ்சி ரத்தம் முகம் குப்புற கவுந்ததுக்கு பின்னாடி 30 மாசம் எடுத்தாருன்னு சொல்லி பூதாகரமா காட்டுறதுக்காண்டியே இப்படி அவதூறு பண்ணணும், ஏன் இப்படி அவதூறுகளை பரப்பணும்? நீங்க உள்ளதை சொல்லுங்க, அது மக்கள் தெளிவாக புரிந்து கொள்வார்கள். இப்ப 30 மாதம் என்று சொல்றாங்க இல்லையா, இது பொய்யங்கிறத நிரூபிச்சாச்சு. விசாரணை வீடியோவில் கூட தௌஃபிக் பிரதர் அதை 30 மாதம் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. விசாரணை முடிவு இவங்க காட்டுறாங்க இல்லையா, ஒரு பின்னாடி அதுக்குரிய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் பின்னாடி நான் சொல்றேன். 30 மாதங்களாக இவர் சம்பளம் எடுத்தார் எழுதப்பட்டிருக்குது. அரபியிட சம்பளம் எடுத்த தவறு என்று சொல்லி 19 தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை வீடியோ பார்த்து எவ்வளவு காலம் எடுத்துக்கிறாரு, 6 மாதம் எடுத்துக்கிறாரு. ஏதோ பெரிய அடுத்த வாதம் என்ன வைக்கிறான்னு கேட்டா, சரி நீங்க 6 மாசம் எடுத்தாலும் 6 மாசம் எடுத்தேன்னு சொல்றீங்க, 1 மாசம் எடுத்தவன் ஜமாத்துக்கு சொல்லணுமா இல்லையா அப்படின்னு ஒரு பயங்கரமான வார்த்தை வைக்கிறாரு. இதை பொறுத்த வரைக்கும் ஹஃபீல் சலஃபி உண்மையிலேயே இவர்களுக்கு எனக்கு அரபியிடம் இருந்து உதவி வருவது என்பதை நேரடியாக சொல்லவில்லை. அதுக்கு என்ன காரணம் என்பதை தெளிவாக அந்த விசாரணை வீடியோவிலேயே தெளிவாக புரியலாம். ஹஃபீல் சலஃபியிடம் தௌஃபிக் பிரதர் கேட்கும் போது என்ன சொல்றாரு, நீங்க ஒரு வந்திருந்தா சொல்லி இருக்கலாம் தானே, நீங்க இவங்களுக்கு தகவல் தராததுனால இவங்க 6 மாசம் வந்ததை ஏதோ பல மாதங்களாக பல ஆயிரக்கணக்கான ரூபாய் உங்களுக்கு கொட்டுறதாக இவங்க தவறா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க அந்த வீணான சந்தேகம் ஏற்படுத்துவதற்குரிய வாசலை திறந்து விட்டுட்டீங்க. இது உங்களுக்கு இடையில உள்ள அந்த மன வருத்தம்
முற்றுவதற்கு ஒரு வழியாக அமைந்தது தானே என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். இதை நீங்க அவர்கள் போட்ட விசாரணையில கூட பார்க்கலாம். இவர் அப்ப தௌஃபிக் பிரதர் தெளிவாக சொல்றாரு, இவர்கள் செய்த மோசடி, இவர்கள் முதல் துவக்கத்திலேயே ஹஃபீல் சலஃபி அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதாக ஏமாற்றி வஞ்சகம் செய்த மன வருத்தம் தான் இவர்களோடு தொடர்பு கொண்டு இந்த தகவலை தெரிவிப்பதற்கு ஹஃபீல் சலஃபி தயங்கி இருக்கிறார். அது மன வருத்தம் என்ற ரீதியில் அவர் நடந்து கொண்டாரே ஒழிய ஜமாத்துக்கு திட்டமிட்டு மோசடி செய்து ஜமாத்தை தலைக்குனிவுக்கு உள்ளாக்க வேண்டும் என்று செய்யவில்லை என்பதை தெளிவாக விசாரணை பின்னாடி சொல்லி இருக்கிறார். ஆனால் இவர்களுக்கு எது சாதகமோ அதை வெளியிட்டு விட்டு எது பாதகமோ அதை மட்டும் திட்டமிட்டு மறைத்திருக்கிறார்கள். ஆனால் சகோதரர் ஹஃபீல் சலஃபி அவர்கள் இவர்களுக்கு தான் சொல்லவில்லையே ஒழிய சகோதரர் பிஜே அவர்களுக்கு இந்த தகவல்களை எடுத்து சொல்லி இருக்கிறார். இவர்களுடன் சொல்ல முடியாது, இவர்கள் எனக்கு அநியாயம் செய்திருக்கிறார்கள், சகோதரர் பிஜேயை தொடர்பு கொண்டு இவ்வாறு எனக்கு ஜமாத் சம்பளம் தர வாக்களித்தது, எனக்கு ஜமாத் உண்மையிலே சம்பளம் தரல, எனக்கு பெரிய பொருளாதார கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா என்னுடைய நிலைமையை பார்த்து அரபி என்ன பண்றான்னு கேட்டா, எனக்கு மாதமாக ஒரு ஊக்கத்தொகையை தர்றேன், நீ அதை வச்சு உன்னுடைய பொருளாதார தேவையை நிறைவேற்றிக் கொள்ளு, நீ தவா பண்ணு, நீ தவா களத்துக்கு வேண்டிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சொன்னதற்காக இவர் உடனே ஏற்றுக்கொண்டாரா? உடனே அதை ஏற்றுக்கொள்ளாமல் இவர்களுக்கு சொல்ல அவருக்கு இவர்கள் செய்த வஞ்சகம், இவர்கள் செய்த சூழ்ச்சி, அவருக்கு மனதில் ஏற்படுத்திய காயம் இவர்களுடன் தொடர்பு கொள்ளாமல் அதை தவிர்க்கிறது. இவர்கள் யாரா இருந்தாலும் அப்படித்தானே செய்வான். நமக்கு மன ரீதியாக ஒருத்தன் பாதிப்பு ஏற்படுத்தினா அவன் நம்ம தொடர்பு கொள்ள நினைப்போமா? இதை மாதிரி உங்க ஜமாத்துல யாரும் நடந்தது இல்லையா? ஏன் ராசிக் நானா அப்படி நடந்தது இல்லையா? ராசிக் நானா விடயத்துல ஜமாத் ஒரு கட்டத்துல, அதாவது 30,000 சம்பளத்தில் 5,000 குறைச்சி கொடுத்ததுனால மனஸ்தாபப்பட்டு ஜமாத்தை விட்டு ஒதுங்கி போறாரு. ஒதுங்கி போய் மனஸ்தாபத்தில் என்ன பண்றீங்க? ராசிக் நானா என்ன பண்றாரு? ஹெட் ஆஃபீஸ் ஒவ்வொரு நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு அவர்களுடைய குறைகளை அவருக்கு சொன்னாங்களா, இல்ல ஹஃபீல் சலஃபியை தொடர்பு கொண்டு ராசிக்கு ரியால் நானா இந்த மாதிரி நடக்கிறாரு, ஃபர்சா மௌலவி இந்த மாதிரி நடக்கிறாரு, ரஸ்மின் இந்த மாதிரி நடக்கிறாரு, ரில்வான் நானா இந்த மாதிரி நடக்கிறாரு, இதெல்லாம் நீங்க பிஜேக்கு கொண்டு போங்க என்று சொல்லி தகவல் வச்சாரு. அப்ப எங்க போயிடுச்சு இந்த கேள்வி? ஏன் நீங்க சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஜமாத்து சொல்லலாம் தானே என்று கேட்டிருக்கலாம் தானே? அப்ப யாரும் கேட்க மாட்டா. இது எல்லாருடைய மனது உணர்ந்த ஒன்றுதான். நம்ம மன ரீதியாக ஒருத்தர் நம்ம காயத்தை உண்டு பண்றானாக இருந்தால் அந்த காயம் மாறும் வரைக்கும் அவர்களோட நம்ம முறையா தொடர்பு வச்சிருக்க மாட்டோம். ஆனா ஹஃபீல் சலஃபி என்ன பண்றாரு? இவர்களோடு மனக்கசப்பு இருந்தாலும் இதை நாம் ஜமாத்துக்கு தெரியாமல் எடுக்கக்கூடாது, ஜமாத்துக்கு ஒரு தகவல் கொடுத்தால்தான் இது நமக்கு நல்லது என்பதற்காக சகோதரர் பிஜேயிடம் தொடர்பு கொண்டு விஷயத்த சொல்றாரு. எப்படி இப்படி ஜமாத் எனக்கு மோசடி செஞ்சிருக்குது, எனக்கு தரவில்லை, நான் பொருளாதார கஷ்டத்துல இருக்கிறேன், ஆனா அரபி முன் வந்து எனக்கு உதவுறதாக சொல்றான், அப்ப நான் இதை எடுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது பிஜே என்ன சொல்லிக்கிறாரு? தாராளமா எடுத்துட்டு போங்க. இப்படி எத்தனை பேர் நம்ம ஜமாத்துல எடுக்கத்தானே செய்யறாங்க, நீங்க எடுத்த என்ன தப்பு? ஜமாத் உங்களுக்கு மோசடி செஞ்சுக்குது, அவங்க கஷ்டத்துல வேற இருக்கிறாங்க, அவங்க எப்படி உங்களுக்கு சம்பளம் தரப்போறது இல்லை, நீங்க எடுத்து உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளுங்க என்று சொல்லி சகோதரர் பிஜே சொன்னதன் பின்னால் தான் எடுத்திருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இப்ப நீங்க ஹஃபீல் சலஃபி சம்பளம் எடுத்தாரு, ஜமாத்து தெரியாம எடுத்தாருக்கு, வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறீங்களே, தனிநபர்கிட்ட எடுத்தாரு ஜமாத்துக்கு தெரிஞ்சு நடக்கணும்னு சொல்றீங்களே, நாங்க நிறுவனத்திட்ட இருந்து எந்த ஒரு உதவியும் பெறமாட்டோம் பெருசா பீத்துறீங்களே. உங்கள் ஜமாத்துல இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் தாயா இருக்கிறாரு. பெயர் மற்றும் ஆதாரங்களுடன் வெளியிடும் தேவை வந்தால் வெளியிடுவதற்கு தயங்க மாட்டோம். ஏற்கனவே எத்தனை ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறோம் உங்களுக்கே தெரியாமல் இப்பொழுது நீங்க மாட்டிக்கொண்டு முடிப்பது தெரியும். இதுக்கு ஆதாரம் இல்லாமல் சொல்லவில்லை. சம்பந்தப்பட்ட தாயின் கண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தகவலை நாம பேரை மறைச்சு சொல்றோம். அந்த தாயின் சம்பந்தப்பட்ட அந்த தாய் என்ன பண்றாரு தெரியுமா? இலங்கையில இருக்கக்கூடிய உதா என்ற நிறுவனத்துல வெளிநாட்டு நிதி நிறுவனங்களிடம் இருந்து உதவி பெற்று தாவா செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, இவர்களுக்கு எதிரான ஒரு அமைப்பு, இவர்களுடைய கொள்கைக்கு முரணான ஒரு அமைப்பு. அந்த அமைப்புல போயிட்டு அந்த அமைப்போட வவுச்சர்ல சைன் பண்ணி சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாரு. இப்ப இன்னைக்கு நேத்து வாங்குறாரா? ஹஃபீல் சலஃபி இந்த மாதிரி சம்பளம் எடுப்பதற்கு முதல்ல இருந்தே எடுக்கிறாரு, இன்னைக்கு வரைக்கும் எடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த நிறுவனத்துல போயிட்டு சம்பளம் எடுத்துட்டு தான் இருக்கிறாரு. இவருக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க? அப்போ ஆளுக்கு ஏற்ற மாதிரி நடவடிக்கை. உங்களுக்கு ஒருத்தன் தேவைப்படலை என்றால், உங்களுக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னு சொன்னா அவனுக்கு நடவடிக்கை. ஒருத்தன் மூலமாக உங்களுக்கு உதவி வேணும், ஒருத்தன் மூலமாக ஜமாத்துக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நலவு இருக்கும்னு சொன்னால் அவனை அப்படியே கண்டுக்காம விட்டுருது. அப்ப இதுதான் நீங்க